Hi. Good evening. Welcome to Vedantu and now the Shravanee ma'am. Okay. So, எல்லாருமே வந்தாச்சா? So, ரொம்ப நாள் பாத்தீங்க அப்படினா தள்ளி போட்டு finally we are here. So, sorry for the delay. இந்த chapter தள்ளி போட்டதுக்கு delay. But yes, இன்னைக்கு பாத்தீங்க அப்படினா உங்களுக்கு இது வந்து ரொம்ப வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்க போகுது. ஓகேவா? So, இன்னைக்கு நம்ம நிறைய tricks படிக்க போறோம். அதுக்கு அப்புறமா நிறைய problems நம்ம solve பண்ண போறோம். இந்த chapter one of the very high weightage chapter. Okay? So, in the chapter lende neenga evlo questions edirpaakalam appdi na sollatuma you can expect minimum 4 lende 5 questions you can expect from this chapter. So, and the 4 lende 5 questions vandu edilende irukka pogudhu and high priority topics na ipo sollatuma. So, yaarala ipo class ku vandirukeenga? How many of you there in the class right now? And idhula yaarala vandu amara batch lende vandirukeenga? Yes, varen solliட்டு and amara batch pasanga mattum varala. Okay, யாரெல்லாம் வந்திருக்கீங்க? குயிக்கா உங்களோட நேம் வந்து chatல போடுங்க பார்க்கலாம். ஓகே, சோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படினா நமக்கு bond parameters. Bond parameters அப்படினா என்னப்பா? இதுல இருக்கக்கூடிய bond order, bond angle, bond length. ஓகே, இத பேஸ் பண்ண क्वेश्चंस வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். ஓகே, bond order, bond length இத பேஸ் பண்ண क्वेश्चंस வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். செகண்ட் வந்து பாத்தீங்க அப்படினா hybridization கண்டுபிடிங்க. Okay, and then geometry கண்டுபிடிங்க. shape என்னன்னு கண்டுபிடிங்க. find the predicted shape அப்படிங்கிற மாதிரி questions வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். Okay, then next பாத்தீங்க அப்படினா magnetic property. Okay, so இந்த compound வந்து நமக்கு வந்து diamagnetic இருக்கா இல்ல paramagnetic இருக்கா அப்படிங்கறத நம்ம கிட்ட வந்து அவங்க கேட்கலாம். ஓகே, சோ இது எல்லாமே நமக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டா இந்த சாப்டர்ல நம்ம ரொம்ப ஹை வெயிட்டேஜா படிக்க வேண்டிய क्वेश्चंस. ஓகேவா? சோ அத வந்து எல்லாரும் நல்லா வந்து மைண்ட்ல வந்து தெரிய வெச்சுக்கோங்க. ஓகே, சோ இன்னைக்கு இந்த லைவ் செஷன் கடைசி வரைக்கும் யாரெல்லாம் இருக்க போறீங்க? இன்னைக்கு ஒரு 2 hours என் கூட லாஸ்ட் வரைக்கும் எல்லாரும் இருந்து எல்லா ட்ரிக்ஸையுமே தெரிஞ்சுக்க ரெடியா? சோ நான் ஸ்டார்டிங்லயே உங்களுக்கு இந்த ட்ரிக்ஸ் எல்லாத்தையுமே வந்து சொல்லி கொடுத்துற போறேன். ஓகே, நீங்க எல்லாரும் இப்ப நோட்ஸ் எடுத்துக்க போறீங்க. அந்த ட்ரிக் எல்லாத்தையுமே உங்க நோட்ஸ்ல நோட் டவுன் பண்ணிக்க போறீங்க. ஓகே, எவ்ரிபடி ஸ்மாஷ் தி லைக் பட்டன். பசங்களா எல்லாரும் லைக் பட்டனை ஸ்மாஷ் பண்ணிடுங்க. ப்ளீஸ் டூ டேக் நோட்ஸ் so that குயிக்கா ஹைபிரிடைசேஷனை எப்படி நம்ம பார்த்த உடனே ஒரு 2 மினிட்ஸ்ல கண்டுபிடிக்கிறது, ஜியோமெட்ரி எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது, ஷேப் எப்படி கண்டுபிடிக்கிறது, பாண்ட் பாராமீட்டர்ஸ்ல பாண்ட் ஆர்டர் கண்டுபிடிக்க சொன்னாங்கன்னா என்ன ட்ரிக் யூஸ் பண்ணலாம், இது எல்லாத்தையுமே குயிக்கா நம்ம என்ன பண்ணிடலாம் அப்படின்னா கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஓகே, ஆர் யூ ஆல் ரெடி? சாட்ல ஒரு குட்டி ஃபயரை போடலாமா? ஃபியூச்சர் டாக்டர்ஸ். ஓகே, சோ லெட் மீ see இந்த லைவ் யாரெல்லாம் லாஸ்ட் வரைக்கும் என் கூட டாக்டர்ஸ் டைவர்ட் ஆகாம இருக்கீங்க அப்படின்னு நான் வந்து பார்க்க போறேன். ஓகேவா? சோ லெட்ஸ் பிகின். சோ ஃபர்ஸ்ட் எடுத்த உடனேவே நான் உங்களுக்கு ட்ரிக் சொல்லி தர ஸ்டார்ட் பண்ணிட போறேன். எல்லாரும் நோட் டவுன் பண்ணிக்கோங்க. பேப்பர் அண்ட் பென் எடுத்துட்டு அந்த ட்ரிக்ஸ் எல்லாத்தையுமே எழுதி வச்சுக்கோங்க. சோ தட் அப்போதான் அதை பேஸ் பண்ண ப்ராப்ளம்ஸ் நான் சால்வ் பண்ண முடியும். அண்ட் எத்தனை தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கீங்க அப்படிங்கிறவங்களாம் எனக்கு சாட்ல சொல்லுங்க. ஓகே, சோ ஃபர்ஸ்ட் திங் you need to know what is a bond pair. ஃபர்ஸ்ட் பேசிக்கா bond pair na enna na trick தாண்டா சொல்லி தரேன். bond pair na enna? Okay, so bond pair அப்படிங்கிறது the pair of electron which takes part in bonding. bondingல என்னென்ன electrons வந்து take part ஆகுதோ அதுக்கு பேர் தான் bond pair. Okay, so bond pair அப்படிங்கிறது வந்து the pair of electrons which take part in bonding, so bonding la take part பண்ணிச்சு அப்படினா அதுதான் வந்து bond pair. Okay, say for example BF3 ல bond pair என்னன்னு கேட்டிங்கனா இதுல ஈஸியா எப்படி தெரியுமா கண்டுபிடிக்கலாம்? 3 fluorine தானே போரோன்ல அட்டாச் ஆயிருக்கு. அப்போ இதோட bond pair 3. Okay, அடுத்து NH3 ல bond pair என்னது அப்படினா it is 3. Okay, XeF4 ல bond pair என்ன அப்படினு கேட்டிங்கனா 4. Okay, அடுத்து வந்து பாத்தீங்க அப்படினா SeF4 or SF4 ல bond pair எவ்வளவு அப்படினு கேட்டிங்கனா 4. Okay, so எவ்வளவு டெர்மினல் ஆட்டம்ஸ் நம்ம சென்ட்ரல் ஆட்டம்ல பாண்ட் ஆகி இருக்கு. அதை வச்சு நீங்க என்ன பண்ணலாம்னா ஈஸியா அந்த பாண்ட் பேரை கண்டுபிடிச்சிடலாம். சோ இதுல xenon தான் அந்த டெர்மினல் ஆட்டம், நைட்ரஜன் தான் அந்த xenon தான் அந்த மெட்டல், நைட்ரஜன் தான் அந்த மெயின் ஆட்டம்,
அடுத்து பாத்தீங்கன்னா போரான் தான் இங்க இருக்கக்கூடிய மெயின் ஆட்டம், சல்ஃபர் தான் இங்க இருக்கக்கூடிய மெயின் ஆட்டம். அந்த ஆட்டம்ல யார் யார் வந்து கனெக்ட் ஆகி இருக்காங்க, எவ்வளவு டெர்மினல் ஆட்டம்ஸ் வந்து பாண்ட் ஆகி இருக்கு, அதை வச்சு ஈஸியா நீங்க இந்த பாண்ட் பேரை கண்டுபிடிச்சிடலாம். நெக்ஸ்ட் நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது என்னது அப்படின்னா இட் இஸ் லோன் பேர். லோன் பேர் அப்படின்னா the pair of electron. லோன் பேர் அப்படிங்கிறது the pair of electron which do not take part in bonding, which do not take part in bonding. ஓகே, எப்படி இந்த லோன் பேரை கண்டுபிடிக்கிறது அப்படின்னா சே NH3 எடுத்துப்போம். NH3ல வந்து நைட்ரஜன்ல வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் எவ்வளோ இருக்கும் சொல்லுங்க பார்க்கலாம். சாரி அஸ்வின், நான் மெயில் பார்க்கல, டுடே நான் கண்டிப்பா பாத்துறேன், இப்போவே பாத்துறேன் கிளாஸ் முடிச்சிட்டு. ஓகே, ஸோ நைட்ரஜன் வந்து பாத்தீங்க அப்படின்னா நைட்ரஜனுடைய அவுட்டர் மோஸ்ட் ஆர்பிட்டால்ல எவ்வளோ எலக்ட்ரான்ஸ் இருக்கும்? என் கிளாஸ்ல தயவு செய்து எல்லாரும் கொஞ்சம் இன்டராக்ட் பண்றீங்களா? ஓகே, நீங்க பார் அடுத்து ஒரு 1 hour 2 hour கம்ப்ளீட்டா இருந்தா முடிச்சிடலாம். ஃபர்ஸ்ட் ஒரு 20 minutesல எல்லா ட்ரிக்கையும் கத்து முடிச்சிடலாம். ஓகேவா? சோ நைட்ரஜன்ல 5 வேலன்ஸ் எலக்ட்ரான், ரைட்? சோ நைட்ரஜனுடைய வேலன்ஸ் எலக்ட்ரான் வந்து எவ்வளோ? யாருக்கெல்லாம் தெரியாதுன்னு சொல்லிடுங்க, நான் சொல்லி தரேன். சரியா? கத்துக்கிறதுக்கு நம்ம தயக்கமே பட வேண்டாம். அடுத்து பாத்தீங்க அப்படின்னா பாண்ட் பேர்ஸ் எவ்வளோ? பாண்ட் பேர் அப்படின்னா நைட்ரஜன்ல எவ்வளோ பேர் பாண்ட் ஆகி இருக்காங்க? 3 ஹைட்ரஜன் பாண்ட் ஆகி இருக்கு. சோ 3 is the bond pair. 3 is the bond pair. ஏன்னா ஹைட்ரஜன் ஒரு எலக்ட்ரான் கொடுத்திருக்கு, நைட்ரஜன் ஒரு எலக்ட்ரான் கொடுத்திருக்கு, மியூச்சுவலா தான் அந்த எலக்ட்ரான்ஸ் வந்து ஷேர் பண்ணிருக்காங்க. 3 pairs of electrons வந்து பாண்ட் ஆகி இருக்காங்க. ஓகே மேம், இப்போ லோன் பேர் எப்படி கண்டுபிடிக்கிறதுனா பாண்ட் பேர்ல, அதாவது வேலன்ஸ் எலக்ட்ரான்ல பாண்ட் பேரை மைனஸ் பண்ணுங்க. வேலன்சி பார்க்க கூடாதுடா, வேலன்ஸ் எலக்ட்ரான். அஸ்வின் நான் பார்க்கலடா, நான் இப்போ போய் பார்த்துறேன் கிளாஸ் முடிச்சிட்டு. ஓகேவாடா? ஓகே, நான் கண்டிப்பா பார்த்துறேன் அஸ்வின், தேங்க்யூ. சோ வாங்கப்பா. சோ 5ல 3 போயிடுச்சு அப்படின்னா மீதி 2. அப்ப லோன் பேர் 2ன்னு எழுதக்கூடாது பசங்களா, 1ன்னு எழுதுறோம். ஏன்னா 2 அப்படிங்கிறது 1 பேர் இல்லையா? 4 அப்படின்னா 2 pairs, ரைட்? சோ பேரா தான் நம்ம எழுதுறோம். சோ அப்ப லோன் பேர் வந்து 1. ஓகே, அப்ப நைட்ரஜன்ல நமக்கு வந்து ஒரு லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் வந்து இருக்க போகுது, ஒரு லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் வந்து இருக்க போகுது. இப்போ எனக்கு வாட்டருக்கு சொல்லுங்க பார்க்கலாம், லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் வந்து எவ்வளவு இருக்கும்? இதுல வாட்டர்ல ஆக்சிஜன்ல தான் இந்த 2 ஹைட்ரஜன் போய் அட்டாச் ஆகி இருக்கு இல்லையா? சோ இதோ பாருங்க, ஆக்சிஜன்ல தான் எனக்கு இந்த 2 ஹைட்ரஜன் போய் அட்டாச் ஆகி இருக்கு. ஆக்சிஜன்ல வேலன்ஸ் எலக்ட்ரான் எவ்வளோ? ஆக்சிஜனுக்கு வேலன்ஸ் எலக்ட்ரான் எவ்வளோ? ஆக்சிஜனோட வேலன்ஸ் எலக்ட்ரான் எவ்வளோ? 6 இல்லையா? ஆக்சிஜனோட வேலன்ஸ் எலக்ட்ரான் வந்து 6, ரைட்? பாண்ட் பேர் எவ்வளோ? பாண்ட் பேர் வந்து எவ்வளோ? 2, ரைட்? 2 பாண்ட் வந்து நமக்கு வந்து பாண்ட் ஆகி இருக்காங்க. அப்ப பாண்ட் பேர் 2. லோன் பேர் எப்படி கண்டுபிடிப்பீங்க? 6ல 2 மைனஸ் பண்ணுங்க. அப்ப என்ன கிடைக்கும் நமக்கு? 6ல 2 போயிடுச்சு அப்படின்னா நமக்கு 4, ரைட்? 4னா 2 pairs. அப்போ ஆக்சிஜன்ல வந்து 2 லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் வந்து இருக்கும். புரிஞ்சுதா? வெரி குட்ரா. இப்போ லோன் பேர் அப்படின்னா எதெல்லாம் பாண்டிங்ல டேக் பார்ட் பண்ணலையோ அதை தான் நம்ம வந்து என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஸோ இப்போ VSEPR தியரி வந்து என்ன தெரியுமா சொல்றாங்க? VSEPR தியரி. ஓகே, ஸோ இந்த வேலன்ஸ் ஷெல் எலக்ட்ரான் பேர் ரிப்பல்ஷன் தியரி வந்து இந்த பாண்ட் பேர் ரிப்பல் பண்ணுது, லோன் பேர் ரிப்பல் பண்ணுது, பாண்ட் பேரும் லோன் பேரும் ரிப்பல் பண்ணுது. இந்த ரிப்பல்ஷன்னால தான் நமக்கு பாத்தீங்க அப்படின்னா ஒரு காம்பவுண்டுக்கு ஒரு ஷேப் கிடைக்குது, ஒரு ஜியோமெட்ரி கிடைக்குது அப்படின்னு அவங்க வந்து சொல்றாங்க. ஓகேவா? நோ அப்டேட் இன் வெப்சைட் நான் கண்டிப்பா பார்த்துட்டு சொல்றேன் சௌமியா. இப்போ இதை லிசன் பண்ணுங்க. ஓகே, இருக்கிறதுலயே இந்த லோன் பேர் ரிப்பல்ஷன் தான் அதிகமா இருக்கும். ஓகே, இந்த லோன் பேர் தனியா இருக்கிற சிங்கிளா இருக்கக்கூடிய இந்த எலக்ட்ரான்ஸ் லோன் பேர் ரிப்பல்ஷன் தான் இருக்கிறதுலே அதிகமா இருக்கும். சோ என்ன ஆகும்? ஒரு லோன் பேர் இருக்கு, இன்னொரு லோன் பேர் இருக்கு ஒரு ஆட்டம்ல, சரியா? சே எக்ஸாம்பிள் ஆக்சிஜனை எடுத்துப்போமே, வாட்டர் எடுத்துப்போம். வாட்டர்ல ஏன் மேம் ஹைட்ரஜன் இங்க பாண்ட் ஆகி இருக்கு, ஏன் லீனியரா இப்படி இருக்க கூடாது அப்படின்னா ஏன் தெரியுமா அப்படி இருக்க கூடாது? பிகாஸ் இங்க இருக்கக்கூடிய இந்த லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரானும் ஆக்சிஜன்ல இன்னொரு லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரானும் பயங்கரமா ரிப்பல் பண்ணுது. நீ அந்த எண்ட்ல இருந்தா நான் இந்த எண்ட்ல இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா ரிப்பல் பண்றாங்க. ஓகே, சோ இந்த லோன் பேர் ரிப்பல்ஷன் ரொம்ப ரொம்ப ஹையா இருக்கு. ஓகே, அடுத்து பாத்தீங்க அப்படின்னா லோன் பேர் அண்ட் பாண்ட் பேர் ரிப்பல்ஷன்.
இதை விட ஒரு கொஞ்சம் கம்மியா இருக்கும். எதுக்கும் ரிப்பல்ஷன் அப்படின்னா இந்த லோன் பேருக்கும் பாண்ட் பேர்னா பாண்டிங்ல டேக் பார்ட் பண்ண எலக்ட்ரான்ஸ்க்கும் இருக்கிற ரிப்பல்ஷன் வந்து கொஞ்சம் கம்மியா இருக்கும். இருக்கிறதுலே யாருக்கு வந்து கம்மியா இருக்கும் ரிப்பல்ஷன் அப்படின்னா பாண்ட் பேர். ஓகே, இவங்கெல்லாம் பாண்ட் ஆகிட்டாங்க. ஓகே, பாண்ட் ஆகிட்டாங்க. ஆமா, சிங்கிள்ஸ் கமிட்டட் அப்படிங்கிற மாதிரி தான். ஓகே, சோ சிங்கிள் ரிப்பல்ஷன் ரொம்ப அதிகமா இருக்கும். ஓகேவா? சோ அதை விட வந்து நமக்கு லோன் பேர் பாண்ட் பேர் கமிட்டட் லோன் பேர் அண்ட் பாண்ட் பேர் ரிப்பல்ஷன் வந்து நமக்கு வந்து கொஞ்சம் கம்மியா இருக்கும். அதை விட ரொம்ப கம்மியா இருக்கும் பாண்ட் பேர் உடைய ரிப்பல்ஷன். சரியா? பாண்ட் பேர் ரிப்பல்ஷன் வந்து அதை விட எனக்கு ரொம்ப கம்மியா இருக்கும். ஓகேவா? எல்லாருக்கும் புரிஞ்சுதா? இது எல்லாருக்கும் ரொம்ப கிளியரா? எஸ். ஸோ ஆல்சோ ரிமெம்பர், எப்போலாம் எனக்கு வந்து லோன் பேர் வந்து ஈக்குவல் டு 0வா இருக்கும், எப்போலாம் லோன் பேர் ஐயூ பேக் நடத்துறேன் கிரிஷ், 10th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சோஷியல் எக்ஸாம் முடிச்சுட்டு தான் வந்து நடத்த முடியும். ஓகே, புரிஞ்சுதா? வெரி குட்ரா. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா எப்பெல்லாம் லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் வந்து நமக்கு 0வா இருக்கும் அப்பெல்லாம் ஜியாமெட்ரி இருக்கு இல்லையா, ஜியாமெட்ரி வந்து நமக்கு ஷேப்புக்கு ஈக்குவலா இருக்கும். ஜியாமெட்ரி வந்து ஷேப்புக்கு ஈக்குவலா இருக்கும். இதே லோன் பேர் வந்து நமக்கு நாட் ஈக்குவல் டு 0வா இருக்காங்க அப்படின்னா அப்போ ஜியாமெட்ரியும் நம்மளுடைய பிரெடிக்டட் ஷேப்பும் ஈக்குவலா இருக்காது. ஜியாமெட்ரியும் பிரெடிக்டட் ஷேப்பும் ஈக்குவலா இருக்காது. சரியா? எல்லாரும் நோட்ஸ் எடுத்துட்டீங்களா? ஓகே கைஸ், சோ இப்ப பேசிக்ஸா நம்ம இது ரெண்ட வந்து தெரிஞ்சிட்டோம். ஹைபிரிடைசேஷனை ஈஸியா பார்த்த உடனே சூப்பரா கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம ஒரு ட்ரிக் பார்த்துடலாமா? அங்க நம்ம என்ன ட்ரிக் யூஸ் பண்ண போறோம் அப்படின்னா which is steric number. ஓகே, என்ன ட்ரிக் நம்ம யூஸ் பண்ண போறோம் அப்படின்னா ஸ்டெரிக் நம்பர் ட்ரிக் தான் நம்ம வந்து யூஸ் பண்ண போறோம். அது என்ன மேம் ஸ்டெரிக் நம்பர் அப்படின்னா பாண்ட் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸையும் அண்ட் தென் லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸையும் நம்ம வந்து ஆட் பண்ண போறோம். ஆனா ஒரு விஷயத்தை நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, விட்டிக்கும் நீங்க கண்டிப்பா இந்த கிளாஸ் நீங்க கவனிக்கலாம். ஓகே, சோ பாண்ட் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ்ல நீங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த சிக்மா பாண்ட்ஸ் மட்டும் தான் நீங்க எடுத்துக்கணும். இப்போ நீங்க சொல்லுங்க, டபுள் பாண்ட்ல எத்தனை சிக்மா பாண்ட்? சாட்ல சொல்லுங்க. டபுள் பாண்ட்னா அதுல ஒன்னு தான் சிக்மா பாண்டா இருக்கும், இன்னொன்னு எப்படி இருக்கும்? பை பாண்டா இருக்கும். சோ நீங்க அந்த சிக்மா பாண்டை மட்டும் தான் கன்சிடர் பண்ணுவீங்க. சரியா? சோ பாண்ட் பேர் பிளஸ் லோன் பேர் எடுத்துக்க போறீங்க. இதுதான் ஸ்டெரிக் நம்பர். எல்லாருக்கும் மைண்ட்ல கிளியரா? இதுதான் வந்து ஸ்டெரிக் நம்பர். இப்போ பாரு, ஸ்டெரிக் நம்பர் 2 அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸ்டெரிக் நம்பர் 2னா நம்ம ஹைபிரிடைசேஷன் SP which is bond pair plus lone pair, sigma bond plus lone pair வந்து 2ஆ இருந்துச்சுன்னா ஹைபிரிடைசேஷன் SP. அதாவது இங்க பாரு, S ல 1 P ல 1 அப்ப SP. 3னா S P ல 2 அப்போ P ல 2 S ல 1 ஆட் பண்ணா 3 வருதா? SP2. 4 இருந்தா SP3. 5 இருந்தா SP3. P ல 3 தானே இருக்க முடியும். சோ D SP3 D. 6 இருந்தா SP3 ஒன்னு ஆட் பண்ணிக்கோ D ல D2. 7 இருந்தா SP3 D3. SP3 D3. ஓகே, சோ அவ்வளவுதான்டா. ஈஸியா ஞாபகம் வச்சுக்கோங்க. லோன் பேர் பிளஸ் சிக்மா பாண்ட், நம்பர் ஆஃப் சிக்மா பாண்ட், அதான் பாண்ட் பேர். லோன் பேர் பிளஸ் நம்பர் ஆஃப் சிக்மா பாண்ட், அதுதான் பாண்ட் பேர். நமக்கு ஸ்டெரிக் நம்பர் கிடைக்கும். ஸ்டெரிக் நம்பர் 2ஆ இருந்தா SP, ஸ்டெரிக் நம்பர் 3ஆ இருந்தா SP2, ஸ்டெரிக் நம்பர் 4ஆ இருந்தா SP3, தென் 5ஆ இருந்தா SP3D, 6ஆ இருந்தா SP3D2 and 7ஆ இருந்தா SP3D3. யாரெல்லாம் எழுதியாச்சு சாட்ல கிளியர் அப்படின்னு சொல்லுங்க. இந்த கிளாஸ் பியூர்லி உங்களுக்காக தான். சோ எந்த அளவுக்கு நீங்க கிளியர் அப்படின்னு சாட்ல மெசேஜ் பண்றீங்களோ நம்ம அடுத்தடுத்துக்கு போயிடலாம். ஓகே, ஸ்டெரிக் நம்பரை வச்சு நம்ம என்ன பண்றோம்னா ஹைபிரிடைசேஷன் கண்டுபிடிக்கிறோம். ஓகேவா? சூப்பர். இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா உங்களுக்கு ஒரு சில காம்பவுண்ட்ஸ் எல்லாம் எக்ஸாம்பிளுக்கு சொல்லி தர போறேன். அதே மெத்தட் தான் நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படின்னா சால்வ் பண்ண போறீங்க. ஓகே, சோ வாங்க நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். சோ ஐ எம் டேக்கிங் NH3 அமோனியா நான் வந்து எடுத்துக்கிறேன். சரியா? ஐ எம் டேக்கிங் அமோனியா. அமோனியா ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு காம்பவுண்ட். அதுடைய ஹைபிரிடைசேஷனை நம்ம வந்து ஃபைண்ட் பண்ண போறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் எவ்வளவு இருக்குன்னு எழுதிக்கணும். வேலன்ஸ் எலக்ட்ரான் ஆஃப் த மெயின் காம்பவுண்ட். ஓகே, யார்கிட்ட அட்டாச் ஆகியிருக்காங்க? நைட்ரஜன்ல தானே 3 ஹைட்ரஜன் அட்டாச் ஆகிருக்கு. அப்போ நைட்ரஜனுடைய வேலன்ஸ் எலக்ட்ரான் வந்து எவ்வளோ? ஏன்னா வேலன்ஸ் எலக்ட்ரான் தான் பாண்டிங்ல போயிட்டு பார்ட்டிசிபேட் பண்ண போகுது. வேலன்ஸ் எலக்ட்ரான் தான் பாண்டிங் பார்ட்டிசிபேட் பண்ண போகுது. ஸோ ஃபார் நைட்ரஜன் இட் இஸ் 5 இல்லையா? இப்போ பாண்ட் பேர் சொல்லி பார்க்கலாம். பாண்ட் பேர்னா என்னடா? நம்பர் ஆஃப் சிக்மா பாண்ட்ஸ்.
எவ்வளோ ஹைட்ரஜன் அட்டாச் ஆயிருக்கு 3 தான் பாண்ட் பேர் சரி லோன் பேர் சொல்லுங்க பார்க்கலாம் 5 மைனஸ் 3 அதாவது 5 வேலன்ஸ் எலக்ட்ரான்ல 3 எலக்ட்ரான் வந்து பாண்டிங் டேக் பார்ட் பண்ணிருச்சு அப்ப மீதி 5ல 3 போயிடுச்சுன்னா 2 எலக்ட்ரான்ஸ் இருக்கும் 2னா 1 பேர் இல்லையா அப்ப லோன் பேர் வந்து 1 தான் இப்போ எனக்கு ஸ்டெரிக் நம்பர் சொல்லுங்க பார்க்கலாம் இவங்க ரெண்டு பேரையும் ஆட் பண்ணிடுவீங்களா பாண்ட் பேர் பிளஸ் லோன் பேர் 4 ஸ்டெரிக் நம்பர் வந்து என்னது 4 இப்போ எனக்கு ஸ்டெரிக் நம்பர் 4 க்கு என்ன எழுதியிருக்கோம் sp3 கரெக்டா ஸ்டெரிக் நம்பர் 4 க்கு it is sp3 hybridization is that clear for everybody super யாருக்கெல்லாம் clear அப்படிங்கறத சொல்லுங்க அடுத்த காம்பவுண்ட் நம்ம வந்து பார்க்க போறோம் சோ இத எல்லாரும் வந்து சால்வ் பண்ணுங்க என் கூடவே H2O இத பாருங்களே ரெண்டு ஹைட்ரஜன் ஆக்ஸிஜன்ல தான் அட்டாச் ஆகி இருக்கு அப்போ நான் இங்க ஆக்ஸிஜனுடைய வேலன்ஸ் எலக்ட்ரான் தான் கவுண்ட் பண்ண போறேன் ஓகே சோ ஆக்ஸிஜன்ல எவ்வளவு வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் வந்து இருக்கு 6 வேலன்ஸ் எலக்ட்ரான் இல்லையா ஆக்ஸிஜன்ல எவ்வளவு வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் வந்து நமக்கு இருக்கும் 6 வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் வந்து இருக்கும் ஓகே சோ இப்போ பாண்ட் பேர் என்ன அப்படினு சொல்லுங்கடா பாண்ட் பேர்னா ஆக்ஸிஜன்ல எவ்வளவு ஹைட்ரஜன் அட்டாச் ஆயிருக்கு சிக்மா பாண்டட் 2 ஹைட்ரஜன் அப்போ 2 டெர்மினல் ஆட்டம்ஸ் அதுல எவ்வளவு ஆட்டம்ஸ் அரேஞ்ச் ஆகி இருக்கு அதுதான் பாண்ட் பேர் லோன் பேர் அப்ப என்னவா இருக்கும் லோன் பேர் வந்து அப்ப என்னவா இருக்கும் 6ல 2 போயிடுச்சுனா 4 4 னா 2 pairs இல்லையா அப்போ 2 4 னா 2 pairs which is equal to 2 இப்போ பாண்ட் பேரையும் லோன் பேரையும் ஆட் பண்ணீங்கனா நமக்கு என்ன கிடைக்குது 4 4 னா என்ன பார்த்தோம் ட்ரிக்ல 4 க்கு sp3 கரெக்ட்டா அதேதான் sp3 சரியா சூப்பர் அடுத்த क्वेश्चन நான் எழுத போறேன் எனக்கு முன்னாடி யாரெல்லாம் chatல வந்து ஃபாஸ்டா ஆன்சர் பண்றீங்க அப்படினு பார்த்தலாமா ஓகே சோ என் கூடவே சேர்ந்து எல்லாரும் வந்து சால்வ் பண்ணுங்க ஓகேவா வெரி குட் சோ நெக்ஸ்ட் காம்பவுண்ட் நான் வந்து என்ன தெரியுமா எழுத போறேன் XeF2 xenon ஓகே xenon காம்பவுண்ட் சோ தோ பாருங்க இங்க xenon உடைய வேலன்ஸ் எலக்ட்ரான் வந்து என்னது xenon உடைய வேலன்ஸ் எலக்ட்ரான் வந்து என்னது ஆர்கான் கிரிப்டான் xenon இவங்க எல்லாரும் நோபல் gases இல்லையா அப்ப அவங்களுடைய MCQ உண்டுடா MCQ சால்விங் உண்டு ட்ரிக் வேணுமா MCQ வேணுமா எல்லாருக்கும் chatல சொல்லுங்க ட்ரிக் வேண்டாம் நம்ம நேரா MCQ சால்விங்கே போய்டலாமா குயிக்கா 8 இல்லையா வேலன்ஸ் எலக்ட்ரான் வந்து 8 வெரி குட் பாண்ட் பேர் எவ்வளவுப்பா பாண்ட் பேர் F2 which is 2 சிக்மா பாண்ட் 2 லோன் பேர் என்னவா இருக்கும் 8ல 2 பாண்ட் ஆயிடுச்சு அப்ப 8 2 6 6 னா 3 pairs இல்லையா 6 னா 3 pairs அப்ப ஸ்டெரிக் நம்பர் இவங்க ரெண்டு பேரையும் ஆட் பண்ணுங்க 2 + 3 = 5 ஓகே 5 னா நம்ம ட்ரிக் படி என்ன பார்த்தோம் sp3d2 கரெக்ட்டா 3 4 5 தப்பா sp3d sp3d கரெக்ட்டா புரிஞ்சுதா வெரி குட் வெரி குட் வெரி குட் இப்போ கொஞ்சம் உங்களை நான் வந்து ட்ரிக் பண்ண போறேன் என்ன தெரியுமா NH4+ க்கு நம்ம சால்வ் பண்ண போறோம் NH4+ க்கு நம்ம வந்து என்ன பண்ண போறோம் அப்படினா சால்வ் பண்ண போறோம் ஓகே சோ இங்க வாங்கப்பா இங்க வாங்க கரெக்ட்டா ஆன்சர் பண்ணுங்க பார்க்கலாம் இங்க நைட்ரஜனுடைய வேலன்ஸ் எலக்ட்ரான் வந்து என்னது how many valence electron for nitrogen கண்டிப்பா 5 தான் பாண்ட் பேர் வந்து என்ன இங்க தான் பாருங்க NH4+ ன்னு வந்து இருக்கு ப்ளஸ்னா என்ன அர்த்தம் ஒரு எலக்ட்ரானை நீங்க கம்மி பண்ணனும்னு அர்த்தம் ஓகே ஒரு எலக்ட்ரானை கம்மி பண்ணனும்னு அர்த்தம் மைனஸ் இருந்தா ஒரு எலக்ட்ரானை ஆட் பண்ணனும்னு அர்த்தம் சரியா சோ இங்க எனக்கு என்ன இருக்கு அப்படினா பிளஸ் இருக்கு சோ பிளஸ் இருக்கு அப்படிங்கறப்போ you need to remove one electron அப்ப வேலன்ஸ் எலக்ட்ரான் 4 தான் இருக்கும் பாண்ட் பேர் என்னது 4 சிக்மா பாண்ட்ஸ் இருக்கு லோன் பேர் அப்ப என்னவா இருக்கும் 4 - 4 0 பாண்ட் பேர் பிளஸ் லோன் பேர் ஸ்டெரிக் நம்பர் வந்து என்னது 4 + 0 4 4 na it is sp3 again it is sp3 புரிஞ்சுதா வெரி குட் இப்போ அது ரிப்பீட்டடா கேக்குற ஒரு காம்பவுண்ட் நம்ம வந்து பார்க்கலாம் which is XeF4 இப்போ எனக்கு சொல்லுங்க பார்க்கலாம் எனக்கு தெரியாது chatல கம்ப்ளீட்டா உங்களுக்கு ஆன்சர் தெரியாட்டி ஒண்ணு நான் கேக்குறப்போ எனக்கு நீங்க ஆன்சர் பண்ணுங்க யோகேஸ்வரி நிவேதா சங்கீதா பிரதீக்ஷா சிதம்பரநாதன் ஓகே அக்ஷயா லோகேஸ்வரி பாலாஜி அஷ்ரஃப் அலி ஓகே ஹேமா நேத்ரா விகாஸ்லாம் வரலையா ஓகே சோ எல்லாரும் கண்டிப்பா வந்து யூ ஜஸ்ட் ஆன்சர் மீ ஓகே ஜெஸ்ஸி வந்திருக்காங்க சூப்பர் அஸ்வின் வேலன்ஸ் எலக்ட்ரான் எப்படி கண்டுபிடிக்கிறது நான் அது உங்களுக்கு டேப்லோ காலம் மாதிரி தந்துடுறேன் சரியா ஓகே அதுக்கு நமக்கு பீரியாடிக் டேபிள் தெரிஞ்சிருந்தா வேலன்ஸ் எலக்ட்ரானை ஈஸியா கண்டுபிடிக்கலாம்
ஸோ ஜெனானுக்கு பார்த்தீங்க அப்படின்னா வேலன்ஸ் எலக்ட்ரான் வந்து 8. ஓகே, அடுத்து பாண்ட் பேர் வந்து என்னவா இருக்கும்? வாட் இஸ் த பாண்ட் பேர்? HCF4னா பாண்ட் பேர் என்னது? அது மட்டுமாவது எனக்கு ஆன்சர் பண்ணுங்க. ஓகே, which is equal to 4. அப்போ லோன் பேர் 8ல 4 போயிடுச்சுன்னா மீதி 4 இல்லையா? 4னா அது எவ்வளோ பேர்ஸ்? 2 பேர்ஸ், ரைட்? அப்போ 2 தான். ஸ்டெரிக் நம்பர் வந்து என்னவா இருக்கும்? 4 plus 2 6. ஸ்டெரிக் நம்பர் வந்து 4 plus 2 6. 6 அப்படின்னா it is sp3d2. sp3d2. ஓகே, ஸோ யாருக்கு இது வரைக்கும் கிளியரா புரிஞ்சுது? யாருக்கு இது வரைக்கும் கிளியரா புரிஞ்சுது? ஒரு அயோடின் காம்பவுண்ட் பார்க்கலாமா? ஒரு அயோடின் காம்பவுண்ட் பார்க்கலாமா? IF7 சொல்லுங்க பார்க்கலாம். அயோடினுடைய வேலன்ஸ் எலக்ட்ரான் வந்து எவ்வளோ? how many வேலன்ஸ் எலக்ட்ரான் நீங்க அயோடின்ல வந்து பார்க்கலாம்? குளோரின், ஃப்ளூரின், புரோமின், அயோடின் இவங்க எல்லார்கிட்டயுமே 7 எலக்ட்ரான்ஸ் வந்து இருக்கும் இல்லையா? ஸோ 7 எலக்ட்ரான்ஸ் வேலன்ஸ் எலக்ட்ரான். பாண்ட் பேர் வந்து எவ்வளோ? இதோ பார் 7 ஃப்ளூரின் அட்டாச் ஆயிருக்கு. அப்போ பாண்ட் பேர் 7. லோன் பேர் 7 minus 7 0 ஆயிடும். ஸ்டெரிக் நம்பர் 7 plus 0 7. அப்போ it is sp3d3. என்னது? sp3d3. ஓகே, ஸோ இந்த அளவுக்கு ஃபாஸ்டா எல்லாராலையுமே சால்வ் பண்ண முடிஞ்சதா? ஓகே, ஸோ இனிமே நமக்கு ஹைபிரிடைசேஷன் பிரச்சனை இல்லை. ஆனா இதுல ஒரு சில காம்பவுண்ட்ஸ் கேக்குறாங்க அப்படின்னா உங்களுக்கு அதுல எவ்வளவு சிக்மா பாண்ட்ஸ் இருக்கு, அதோடைய பாண்டிங் சரியா தெரியலன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு கண்டிப்பா அது வந்து ஒரு பிரச்சனையா மாறலாம். அது என்ன மேம் காம்பவுண்ட் அப்படின்னு கேட்டீங்கன்னா let us come to that compound. அது என்ன காம்பவுண்ட் தெரியுமா? so நம்ம say for example HCOF4. இதுவும் ஃபேமஸான ஒரு காம்பவுண்ட், திருப்பி திருப்பி கேட்கக்கூடிய ஒரு காம்பவுண்ட். ஓகே, which is HCOF4. okay, so now tell me what is the valence electron? இது நம்ம தப்பா போட நிறைய சான்சஸ் இருக்கு. valence electron வந்து பாத்தீங்க அப்படின்னா 8. okay, bond pair எவ்வளோப்பா? 4 plus oxygen 1 இல்லையா? 4 plus 1 5. bond pair வந்து 5. ஏன்னா xenonல தான் oxygen attach ஆயிருக்கு and then நமக்கு fluorineம் வந்து attach ஆகி இருக்கு. so bond pair 5. lone pair நீங்க 8ல 5 போயிடுச்சு அப்படின்னா 8ல 5 போயிடுச்சுன்னா லோன் பேர் 3 அப்படின்னு வருது. 3 எலக்ட்ரான்ஸை நீங்க எப்படி எழுதுவீங்க? எலக்ட்ரான்ஸ் என்ன பாதி இருக்குமா? எலக்ட்ரான்ஸ் என்ன பாதி இருக்குமா? அப்போ ஏதோ தப்பா தெரியுது இல்லையா? ஸோ இதோடைய ஸ்ட்ரக்சர் எப்படி தெரியுமா இருக்கும்? ஓகே, இந்த இடத்துல லோன் பேருக்கு நமக்கு ப்ராப்பரா கிடைக்கல. ஸோ பாருங்க, ஜெனானுடைய அவுட்டர் மோஸ்ட் ஆர்பிட்டால்ல 8 எலக்ட்ரான்ஸ், ரைட்? ஸோ 1 2 3 4 5 6 7 8 எலக்ட்ரான்ஸ் வந்து இருக்கு. ஸோ இந்த 8 எலக்ட்ரான்ஸ்ல ஒரு எலக்ட்ரான் ஃப்ளூரின் கூட பாண்ட் ஃபார்ம் பண்ணியிருக்கு, இன்னொரு எலக்ட்ரானும் ஃப்ளூரின் கூட பாண்ட் ஃபார்ம் பண்ணியிருக்கு, இன்னொரு எலக்ட்ரானும் ஃப்ளூரின், இன்னொரு எலக்ட்ரானும் ஃப்ளூரின். ஏன்னா 4 ஃப்ளூரின் இருக்கு இல்லையா? அண்ட் ஆக்சிஜன் கூட பார்த்தீங்க அப்படின்னா அது டபுள் பாண்ட் ஃபார்ம் பண்ணியிருக்கு. ஆக்சிஜன் கூட பார்த்தீங்க அப்படின்னா அது டபுள் பாண்ட் ஃபார்ம் பண்ணி இருக்கு. ஓகே, CUETக்கு 12th சிலபஸ் மட்டும் தான்டா. CUETக்கு 12th சிலபஸ் மட்டும் தான். லோகேஸ்வரி நீங்க கண்டிப்பா VIT ஸ்டூடெண்ட்ஸும் இதை வந்து நீங்க வந்து லிசன் பண்ணலாம். ஓகேவா? இப்போதைக்கு இதை லிசன் பண்ணுங்க. ஓகே, டுமாரோ 6:30 நினைச்சிட்டீங்களா விகாஸ்? வாட் இஸ் திஸ்? ஓகே, ஸோ வாங்க. ஸோ இதோ பாருங்க, நமக்கு இதுல வந்து நமக்கு ஆக்சிஜன் டபுள் பாண்ட் மேக் பண்ணிடுச்சு. அந்த டபுள் பாண்ட்ல ஒன்னு தான் சிக்மா பாண்டா இருக்கும், ஒன்னு வந்து பை பாண்டா இருக்கும். அப்போ இதுல லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் வந்து எவ்வளோடா இருக்கு? 1 லோன் பேர் தான் இருக்கு. ஸோ லோன் பேர் வந்து 1. ஓகே, ஸோ இப்போ ஸ்டெரிக் நம்பர் கண்டுபிடிக்கலாமா? நம்ம ஸ்டெரிக் நம்பர் 5 plus 1 which is equal to 6. அப்போ it is sp3d2. ஓகே, it is sp3d2. ஓகே கைஸ், நம்ம இப்போ என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா ஹைபிரிடைசேஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த ஸ்டெரிக் நம்பர் ட்ரிக் பார்த்தோம், நிறைய காம்பவுண்ட்ஸ்ல அப்ளை பண்ணி பார்த்தோம். அண்ட் உங்களுக்கு 11th ஸ்டேட் போர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் நீங்க அப்படின்னா 11th ஸ்டேட் போர்டில் உங்களுக்கு புக்கில் பார்த்தீங்க அப்படின்னா பேஜ் நம்பர் 82 83 நினைக்கிறேன், இந்த டேப்லோ காலம் மாதிரி போட்டு நிறைய காம்பவுண்ட்ஸ் எக்ஸாம்பிள்ஸ்ல கொடுத்துருப்பாங்க. கண்டிப்பா அந்த காம்பவுண்ட்ஸ்ல இருந்து மட்டும்தான் கொஸ்டின்ஸ் வரும். அதை தாண்டி நமக்கு புதுசா உருவாக்கலாம் எந்த காம்பவுண்ட் வரப்போறது கிடையாது. ஸோ நீங்க இந்த மெத்தட் யூஸ் பண்ணி அது எல்லாத்தையுமே ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா பார்த்த உடனே நம்ம என்ன பண்ணிடலாம் அப்படின்னா கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, புரிஞ்சுதா? டன். ஸ்டார்ட் பண்ணலாமா? ஓகே, டன். நம்ம இப்போ நெக்ஸ்ட் போறோம். இப்போ ஷேப் எப்படி நம்ம வந்து ப்ரெடிக்ட் பண்ண போறோம் அப்படிங்கறத நம்ம வந்து என்ன பண்ணலாம்?
ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, how can we study for the shape? ஸோ ஷேப்புக்கு வந்து இந்த ஒரு ட்ரிக் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. பாண்ட் பேர் இருக்கா? 2 3 4 பாண்ட் பேர். எல்லாருமே நோட் எடுத்து எழுதுங்கடா ப்ளீஸ். நோட் எடுத்து எல்லாருமே வந்து எழுதுங்க. ஓகே, ஸோ கவனிச்சிங்க அப்படின்னா சில பேர் என்ன பண்றது, பிளாக் தான் பண்ற மாதிரி ஆகுது. என்கிட்ட பேசுறீங்களா, உங்ககிட்ட பேசிக்கிறீங்களா என்னன்னே தெரிய மாட்டேங்குது. அவ்வளோதான், நமக்குன்னு வராங்க டிஸ்டர்ப் பண்றதுக்கே. ஓகே வாங்க நம்ம கண்டினியூ பண்ணலாம். எல்லாருமே லைக் பட்டனை ஸ்மாஷ் பண்ணிடுடா. ஓகே டன். ஸோ 2 3 4 5 6 7 தோ பாருங்க, பாண்ட் பேர்ல இதை எழுதிக்கோங்க 2 3 4 5 6 7. லோன் பேர்ல எல்லாமே 0 0 0 0 0. அப்போ இது ரெண்டே எழுதிருங்க. இதுக்கு பேரலா நம்ம ஷேப் வந்து படிக்க போறோம். ஓகே, ஸோ இந்த ஷேப்புக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க தான் ஒரு ட்ரிக் வந்து ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, ஸோ பாண்ட் பேருக்கு 2 3 4 5 6 7. பாண்ட் பேர் வந்து 2 ஆவோ 3 ஆவோ 4 ஆவோ 5 ஆவோ 6 ஆவோ இருக்கு. லோன் பேர் எல்லாமே 0 அப்படின்னா இட் இஸ் லீனியர். இப்படியே நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். ரெண்டு தான் அட்டாச் ஆகி இருக்கு இல்லையா? ஆமா, மூட்டைப்பூச்சி. ஸோ பாத்தீங்க அப்படின்னா நமக்கு ஸ்ட்ரைட்டா தான் இந்த காம்பவுண்ட் இருக்க போகுது. ஸோ திஸ் வில் பி லீனியர். ஓகே, 3 பாண்ட் பேர், 3 பேர் இருக்காங்க. அப்போ அது வந்து ட்ரைகோனல் பிளேனார். அப்போ அது ட்ரைகோனல் பிளேனார். அடுத்து பாருங்க, 4 பாண்ட் பேர் இருக்கு. அப்போ அது டெட்ராஹீட்ரல். அப்போ அது டெட்ராஹீட்ரல். 5 இருந்தா ட்ரைகோனல் பைபிரமிடல். 7 இருந்தா பென்டகோனல் பைபிரமிடல். நல்லா புரிஞ்சுக்கோ. 5 இருக்குங்கிறப்போ இட் இஸ் ட்ரைகோனல் பைபிரமிடல். 7 பாண்ட் பேர் அப்படிங்கிறப்போ பென்டகோனல் பைபிரமிடல். ஓகே, இதே 6 அப்படிங்கிறப்போ ஆக்டாஹீட்ரல். இதுவே 6 பாண்ட் பேர்ஸ் அப்படின்னா இட் இஸ் ஆக்டாஹீட்ரல். எல்லாருமே இதை வந்து எழுதிக்கோங்க. ஓகேவா? விட்டிக்கு பிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி எப்போ முடியும் மேம்? போர்ஷன்ஸ் எப்போ முடியும் மேம்? நடத்திட்டே தாண்டா இருக்கும். போர்ஷன்ஸ் வந்து எப்படி சொல்றது, நிறைய இருக்கு இல்லையா விஐடிக்கு. ஸோ எக்ஸாமுக்கு ஒரு 2 days முன்னாடி வரைக்குமே நம்ம படிச்சுட்டு தான் இருப்போம். ஓகே, ஸோ பாண்ட் பேர் 2 3 4 5 6 7 எல்லாரும் இதை எழுதிட்டீங்கன்னா சாட்ல வந்து நோட்ஸ் எடுத்தாச்சு அப்படின்னு சொல்லுங்க. லோன் பேர் ஃபுல்லா 0. ஷேப் வந்து பாத்தீங்க அப்படின்னா லீனியர், ட்ரைகோனல் பிளேனார், டெட்ராஹீட்ரல், ட்ரைகோனல் பைபிரமிடல், ஆக்டாஹீட்ரல், பென்டகோனல் பைபிரமிடல். கிளியர்? ஓகே டன். இப்போ அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து பாண்ட் பேர், லோன் பேர் அண்ட் தென் ஷேப். இதுக்கு வந்து பாருங்க, பாண்ட் பேர் 2 2, லோன் பேர் 3 3 and 4 4 5. ஓகே, 2 2 3 3 4 4 5 மறந்துடாதீங்க சரியா? இந்த மாதிரி எழுதி வச்சுக்கோங்க. 2 2 3 3 4 4 5. லோன் பேர் பாத்தீங்க அப்படின்னா 1 2 1 2 1 2 1. ஓகே, இப்போ ஞாபகம் இருக்கும் இல்லையா? ஸோ இந்த மாதிரி எழுதி வச்சீங்கன்னா நமக்கு ஞாபகம் இருக்கும். ரைட்? 2 2 3 3 4 4 5 1 2 1 2 1 2 1. ஓகேவா? ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் ரெண்டுத்துக்குமே 2 2 ரெண்டு பேருக்குமே வந்து பாத்தீங்க அப்படின்னா பாண்ட் பேர் 2 இருந்தாலே அவங்க 2 பேருடைய ஷேப்புமே பென்ட் ஷேப் தான். அவங்க 2 பேருடைய ஷேப்புமே வந்து பாத்தீங்க அப்படின்னா பென்ட் ஷேப் தான் வந்து வரும். ஓகே, நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா BTS. ஓகேவா? BPTS. BTS தான் வந்து BPTS. BP ஏத்துறாங்க அப்படிங்கிற ஞாபகம் வச்சுக்கோங்க. BPTS. ஓகே, ஸோ இது வந்து பிரமிடல். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பிரமிடல் அண்ட் T ஃபார் T ஷேப். ஓகே, அடுத்து இருக்கிறது மூணுமே நமக்கு எஸ்ல தான் வரப்போகுது. ஸோ சீசா ஷேப்ல இருக்கும், ஸ்கொயர் பிளேனாரா இருக்கும் அண்ட் தென் ஸ்கொயர் பிரமிடலா இருக்கும். சீசா, ஸ்கொயர் பிளேனா அண்ட் ஸ்கொயர் பிரமிடல் ஷேப்ல வந்து இருக்க போகுது. ஒரு 2-3 டைம்ஸ் படிக்கிறப்போ நமக்கு ஈஸியா வந்து ஞாபகம் வந்துடும். ஓகே, ஸ்டேட் போர்ட் ஸ்டூடெண்ட்ஸை விட்டுட்டீங்களா? ரமணன் நீ ஏன் சொல்றா? அங்க 10th மேரத்தான் போயிட்டு இருக்கு, இங்க நீட்டுக்கு மேரத்தான் போயிட்டு இருக்கு. விட்டி பசங்களே நான் ஒன்னும் கெமிஸ்ட்ரி போர்ஷன் கம்ப்ளீட் பண்ணலன்னு கோபப்படுறாங்க. இதுல வந்து 12th ஜனஸ்ருதி மேம் இப்போ இந்த 1 week இருக்காங்க இல்லையா? கிளாஸ் எடுக்காம இல்ல, மேக்ஸ் கிளாஸ் போயிட்டு இருக்கு இல்லையா? எல்லா வீடியோஸுமே நான் கெமிஸ்ட்ரிக்கு எடுத்து வச்சிருக்கேன்டா. ஓகே, அதை பார்த்தாலே மோர் தேன் எனஃப். உங்களுக்கு எல்லாமே நம்ம சேனல்ல இருக்கு கெமிஸ்ட்ரிக்கு. சரியா? பிளேலிஸ்ட்ல போயிட்டு பாருங்க. ஓகே, ஸோ இதையும் நோட்டடா, எல்லாரும் நோட்டடா. அடுத்த பேஜ் போகுவா.
அடுத்த ட்ரிக் பார்க்கலாமா? ஸோ இது வரைக்கும் எவ்வளோ ட்ரிக் பார்த்துக்கோம்? ஹைபிரிடைசேஷனுக்கு ஒரு ட்ரிக் பார்த்துருக்கோம், ஷேப்புக்கு ஒரு ட்ரிக் பார்த்துருக்கோம், ரைட்? ஹைபிரிடைசேஷனுக்கு ஒன்று பார்த்துருக்கோம் அண்ட் தென் ஷேப்புக்கு பார்த்துருக்கோம், ரைட்? ஓகே, டன். எல்லாரும் நோட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நோட்டட்னா நோட்டட் அப்படின்னு போட்டுருங்க. ஓகே, வெரி குட். ஸோ இப்போ நெக்ஸ்ட் வந்து பாருங்க, நம்ம வந்து நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் அண்ட் பாண்ட் பேருக்கு வந்து பார்க்க போறோம். நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் அண்ட் bond order கண்டுபிடிக்கிறதுக்கு. ஓகே, so number of electrons of the compound or of the element நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்க அப்படினாலே எப்படி நம்ம ஈஸியா வந்து இந்த bond order கண்டுபிடிக்கலாம். ஓகே, so number of electronsக்கு நான் என்ன பண்ணிக்கிறேன்னா நைட்ரஜனை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நைட்ரஜனுடைய number of electrons வந்து என்னது? n-க்கு 7, suppose 7 plus 7 14 இல்லையா? so நைட்ரஜனுக்கு வந்து 14 அப்படி நான் வந்து ஞாபகம் வச்சுக்கிறேன். நைட்ரஜன் எவ்வளவு பாண்டா ஃபார்ம் பண்ணும்? நைட்ரஜன் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் வந்து 14. நைட்ரஜன் எவ்வளவு பாண்ட் ஃபார்ம் பண்ணும்? ட்ரிபிள் பாண்ட் ஃபார்ம் பண்ணும். நைட்ரஜன் வந்து ட்ரிபிள் பாண்ட் ஃபார்ம் பண்ணும். அப்ப நைட்ரஜனுக்கு வந்து பாண்ட் ஆர்டர் வந்து 3. நைட்ரஜனுக்கு பாண்ட் ஆர்டர் வந்து எவ்வளோ? 3. ஓகே, சோ இப்போ நான் என்ன பண்றேன்னா அப்படியே 14க்கு முன்னாடி இருக்க நம்பர்லாம் மேலே எழுதுறேன், 14க்கு அடுத்து இருக்க நம்பர்லாம் கீழே எழுதுறேன். ஸோ 14க்கு முன்னாடி 13, அதுக்கு முன்னாடி 12, அதுக்கு முன்னாடி 11, அதுக்கு முன்னாடி 10, 14க்கு அப்புறம் 15, அதுக்கப்புறமா 16, அதுக்கப்புறமா 17, அதுக்கப்புறமா 18. மேக்ஸிமம் இந்த நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் காம்பவுண்ட்ஸ் மட்டும் தான் உங்களுக்கு கேட்க போறாங்க. ஓகேவா? சூப்பர். இப்போ கவனிங்க, இதோடைய பாண்ட் ஆர்டர் எப்படி தெரியுமா எழுத போறோம்? 0.5 half நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படின்னா மைனஸ் பண்ணிக்க போறீங்க. இப்போ கிளாஸ்ல இருக்கிற ஒவ்வொருத்தரும் ஷிவானி, லோகேஸ்வரி, ரமணன் எல்லாருமே எனக்கு வந்து இப்போ வந்து ஆன்சர் பண்ணுங்க. ஷெரீஃபா எல்லாருமே ஆன்சர் பண்ணுங்க. 3ல 0.5 போயிடுச்சுன்னா மீதி என்ன இருக்கும்? 3ல 0.5 போயிடுச்சுன்னா மீதி என்னப்பா இருக்கும்? வெரி குட், இட் இஸ் 2.5. 2.5ல 0.5 போயிடுச்சுன்னா 2, 2ல 0.5 போயிடுச்சுன்னா 1.5, 1.5ல 0.5 போயிடுச்சுன்னா 1. ஓகே, அப்ப அதே தான் இங்கேயும் நம்ம பண்ண போறோம். எனக்கு சொல்லுங்க, இப்போ எல்லாரும் சாட்ல சொல்லுங்க பார்க்கலாம். 3ல 0.5 போயிடுச்சுன்னா என்ன வரும் நமக்கு? 15க்கு என்ன வரும்? 15 இருக்குன்னா பாண்ட் ஆர்டர் வந்து என்னது? இட் இஸ் 3ல 0.5 போயிடுச்சுன்னா 2.5. வெரி குட்ரா. அடுத்து 2.5ல 0.5 போயிடுச்சு அப்படின்னா இட் இஸ் 2. வெரி குட். 2ல 0.5 போயிடுச்சு அப்படின்னா we will be getting 1.5 and 1.5ல 0.5 போயிடுச்சு அப்படின்னா it is equal to 1. ரைட்? சோ பாண்ட் ஆர்டருக்கு ஒரு ஈஸியான ட்ரிக் வந்து நம்ம பார்த்துட்டோம். எவ்ரிபடி ஃபாஸ்டா நோட் பண்ணிக்கோங்க பார்க்கலாம். சூப்பர், அமரா பேட்ச்ல இருந்து வந்துட்டீங்க. வெரி குட், சம. ஓகே, சோ நம்ம வந்து பக்காவா வந்து எழுதிட்டோம். எல்லாருமே நோட்டடா? நோட்டட்னா நம்ம வந்து அடுத்த ட்ரிக்குக்கு போகலாமா? ஓகே, சோ எல்லாருமே நோட் பண்ணிக்கோங்க. நான் இதுக்கு சைட்லயே வந்து எழுதிடுறேன். இப்போ மாலிகுலர் ஆர்பிட்டால் தியரியை வச்சு நமக்கு வந்து மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி கண்டுபிடிக்க சொன்னாங்கன்னு வச்சுக்கோங்க. magnetic property. ஓகே, சோ unpaired electrons இருக்குன்னு வெச்சுக்கோங்க. எலக்ட்ரான்ஸ் வந்து பேர் ஆகாம unpaired electrons வந்து இருக்குனா அப்ப அது வந்து paramagnetic. அப்ப அது வந்து paramagnetic. இதே no unpaired electrons. ஓகே, no unpaired electrons எல்லாமே pair up ஆயிடுச்சு அப்படினா அது வந்து diamagnetic. எல்லாமே pair up ஆயிடுச்சு அப்படினா அது வந்து என்னது? it is diamagnetic. என்னடா வியூ லைவ் கவுண்ட் வந்து 796ல நிக்குது படம் பேர் மாதிரி. அது அப்படியே வந்து சென்டம்க்கு தள்ளி விட்டுருங்க. ஓகே, சோ எஸ், இதோட நம்ம முக்கியமான ட்ரிக்ஸ் எல்லாமே கண்டுபிடிச்சிட்டோம். இதுக்கப்புறம் ஒரு ப்ராப்ளமும் சால்வ் பண்றப்போ அந்த ப்ராப்ளம்கான ட்ரிக் எல்லாத்தையுமே நான் சொல்லி தர போறேன். ஓகே, சோ ப்ராப்ளம் சால்விங் குள்ள போயிடலாமா? டாப் 50 MCQs சால்வ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஓகே, சோ நான் என்ன பிளான்னு சொல்லிடுறேன். தமிழ் அண்ட் இங்கிலீஷ் மீடியமும் கொண்டு வந்திருக்கேன், வெறும் இங்கிலீஷ் மீடியமும் கொண்டு வந்திருக்கேன். how many தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் தேர் in the class? எத்தனை தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கீங்க? மத்தவங்க எல்லாரும் ஃபயர் போடு பார்க்கலாம். தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்னா தமிழ் மீடியம் அப்படின்னு போடுங்க. தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் இல்லனா நான் தமிழ் மீடியம் ஸ்கிப் பண்ணிடுவேன், வெறும் இங்கிலீஷ் மீடியம் ஸ்லைடு எடுத்துப்பேன். அதுக்காக தான் கேட்கிறேன். ஃபீல் குட் மூவியா? அடுத்து குயிக்கா எல்லாரும் ஒரு ஃபயரை போடுறா. அடுத்து ஒரு 50 ப்ராப்ளம் எல்லாருமே கத்துக்கிட்ட ட்ரிக்ஸை வச்சு சால்வ் பண்ண ரெடியா? பார்த்த ட்ரிக்ஸ் எல்லாம் எப்படி இருந்துச்சு? இது வரைக்கும் நம்ம பார்த்த ட்ரிக்ஸ் எல்லாம் எப்படி இருந்துச்சு? யூஸ்ஃபுல்லா இருந்துச்சா? அதை வந்து ஒரு MCQஸ்லயும் எப்படி நம்ம அப்ளை பண்ண போறோம் அப்படின்னு பார்க்க ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஓகே, சோ முத்துலட்சுமி மட்டும் தான் தமிழ் மீடியம். ஓகேப்பா, மற்றபடி மற்றவங்க எல்லாருமே வந்து இங்கிலீஷ் மீடியம். ஓகே, டன், சூப்பர். ஃபயரை போட்டாச்சு. நம்ம என்ன பண்ணிடலாம் அப்படின்னா ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே, சம. சோ கவனிங்க,
என்ன கொடுத்திருக்காங்க அப்படினா the number of sigma bond in the following. okay, number of sigma bond in the following. நல்லா கவனி. சிங்கிள் பாண்ட் அப்படிங்கிறப்போ இந்த கார்பன் காம்பவுண்ட்ஸ்ல எல்லாத்துலயுமே ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ்ல சிங்கிள் பாண்ட்னா அது சிக்மா பாண்ட்ஸா தான் இருக்கும். டபுள் பாண்ட்ல 1 சிக்மா 1 பையா இருக்கும். ட்ரிபிள் பாண்ட்ல 1 சிக்மா 2 பையா இருக்கும். சரியா? சோ இத வந்து மறந்துடாதீங்க. இப்போ இங்க பாரு, இந்த காம்பவுண்ட் கொடுத்திருக்காங்க. இத நான் எப்படி தெரியுமா எழுதிப்பேன்? CH3 CH3 3 ஹைட்ரஜன், அப்புறமா கார்பன்ல ஒரு ஹைட்ரஜன். ஓகே, இப்படி எழுதிக்கிறேன். CH3 கார்பன்ல ஒரு ஹைட்ரஜன், டபுள் பாண்ட் இந்த கார்பன்ல ஒரு ஹைட்ரஜன், சிங்கிள் பாண்ட் இந்த கார்பன்ல ட்ரிபிள் பாண்ட் இந்த கார்பன்ல ஒரு ஹைட்ரஜன். இதே நான் என்ன பண்ணிக்கிறேன்னா இந்த ஹைட்ரஜனை மட்டும் பாண்ட் போட்டு தெளிவா எழுதிக்கிறேன். ஓகே, சோ இப்போ எனக்கு கவுண்ட் பண்ணி நம்பர் ஆஃப் சிக்மா பாண்ட் சொல்லுங்க பார்க்கலாம். சிக்மா 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 சிக்மா, அப்ப டபுள் பாண்ட்ல 1 சிக்மா, இது ஒரு சிக்மா பாண்ட், இது ஒரு சிக்மா, ட்ரிபிள் பாண்ட்ல ஒரு சிக்மா பாண்ட் இருக்கும், இது ஒரு சிக்மா பாண்ட். சோ 1 2 3 4 5 6 7 8 9 10. சோ டோட்டலா நமக்கு 10 சிக்மா பாண்ட்ஸ் வந்து இருக்கு. ஓகே, போன வருஷம் கூட பிரிடின்ல எத்தனை சிக்மா பாண்ட் இருக்கு, எத்தனை பை பாண்ட் இருக்கு, எவ்வளவு லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருக்கு அப்படின்னு ஒரு क्वेश्चन வந்து உங்களுக்கு கேட்டிருந்தாங்க. சரியா? சோ சூப்பர், எல்லாரும் சால்வ் பண்ணிட்டீங்களா? சிங்கிள் பாண்ட் எல்லாமே சிக்மா பாண்டா, டபுள் பாண்ட்ல 1 சிக்மா பாண்டா இருக்கும், ட்ரிபிள் பாண்ட்லயும் ஒரு சிக்மா பாண்ட் இருக்கும், மற்றது ரெண்டுமே பை பாண்ட்ஸா இருக்கும். இப்போ எனக்கு பார்த்து சொல்லுங்க, how many pi bonds அப்படின்னு இதே காம்பவுண்ட்ல क्वेश्चन கேட்டா எப்படி எழுதுவீங்க? how many pi bonds அப்படின்னு கேட்டா how will you write this? சோ எனக்கு இந்த டபுள் பாண்ட்ல ஒரு பை பாண்ட் இருக்க போகுது, ட்ரிபிள் பாண்ட்ல 2 பை பாண்ட் இருக்க போகுது. சோ டோட்டலா how many pi bonds இருக்கும்? எனக்கு 3 pi bonds வந்து இருக்க போகுது. ஓகேவா? நீ ஸ்பான்டேனியஸா ஆன்சர் பண்ணணும். ஓகேவா? சம. அடுத்து பாருங்க, ClF3 அங்க மைனஸ் கிடையாது. ClF3 ல the lone pair of electron present in chlorine central atom. நான் சொன்னேனா number of lone pairs பேஸ் பண்ணி questions வந்து வரலாம் அப்படின்னு. சோ ஜஸ்ட் சும்மா கண்டுபிடிங்க பார்க்கலாம். ClF3 ல குளோரின்ல எவ்வளவு லோன் பேர் அப்படின்னு கேக்குறாங்க. வேலன்ஸ் எலக்ட்ரான் ஆஃப் குளோரின் வந்து என்னது மேம்? நீங்க குளோரினே சொல்லி தரல மேம், அயோடின் தான் மேம் சொல்லி கொடுத்தீங்க. சரி, அயோடின் குளோரின்லாம் ஒரே குரூப் தானே, குரூப்புக்கு வேலன்ஸ் எலக்ட்ரான் சேமா தானே இருக்கும். அயோடினுக்கு 7 அப்படின்னு பார்த்தோம், அப்போ குளோரினுக்கும் நம்பர் ஆஃப் வேலன்ஸ் எலக்ட்ரான் 7 தான் இல்லையா? குளோரினுக்கும் 7 தான். பாண்ட் பேர் என்னவா இருக்கும்? பாண்ட் பேர் வந்து 3 ஃப்ளூரின் அட்டாச் ஆயிருக்கு, சோ இட் இஸ் 3. அப்போ லோன் பேர் 7ல 3 போயிடுச்சு அப்படின்னா மீதி எனக்கு வந்து 5 எலக்ட்ரான்ஸ் வந்து இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து மீதி வந்து இருக்கும். ClF3 மைனஸா? மைனஸ்னா you need to ClF2 டா, இதுவுமே மாறி இருக்கு, ClF2 ன்னு வெச்சுக்கோங்க. ஓகே, ClF2. ஓகே, ஆன்சர் வந்து என்னது? ஆன்சர் போட்டிங்களா? இட் இஸ் மேம் 4. ClF3 அப்படின்னா CF3 மைனஸ்னா ஒரு எலக்ட்ரான் ஆட் பண்ணிக்க போறீங்க. ஸோ வந்து then it will become 8. 8ல வந்து bond pair 3 அப்படின்னா again it becomes 5. ஓகே, ஸோ இது இல்லை, இது வந்து ClF2 தான் தப்பா இருக்கு. சரியா? ஸோ குளோரின் வந்து பாத்தீங்கன்னா வேலன்ஸ் எலக்ட்ரான் வந்து இட் இஸ் 7. ஓகே, ஃப்ளூரின் வந்து நமக்கு 2 பாண்ட் பேர் வந்து இருக்கு. ஸோ 7ல 2 போயிடுச்சு அப்படிங்கிறப்போ நமக்கு லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான் சம்திங் இஸ் ராங் ஹியர், இங்க என்னமோ வந்து இடிக்குது. ஓகேவா? Okay, I'll check this question. Okay va? But the lone electron வந்து பாத்தீங்கன்னா it is 2 pairs of கவனிடா, ஒண்ணுமே இல்லை. இங்க பாரு, குளோரின் இருக்கா? 1 2 3 4 5 6 7 எலக்ட்ரான் இருக்கா? சோ 7ல 2 pairs of electron ஃப்ளூரின் கூட பாண்ட் ஆகிரும். ஓகே, சோ ClF3 னே வெச்சுக்கோ. சோ 1 2 3. ஓகே, மூணுமே குளோரின் கூட ஃப்ளூரின் கூட அட்டாச் ஆயிடுச்சுனா 1 pair 2 pair, ரைட்? சோ கரெக்ட்டா தான் இருக்கு. ClF3 தான் கரெக்ட். சோ ClF3 அப்படினாலே நமக்கு கரெக்ட்டா தான் ஆன்சர் வருது. குளோரினுக்கு 7 வேலன்ஸ் எலக்ட்ரான் இல்லையா? சோ கரெக்ட்டா கவனிங்க. 7 னா 1 2 3 4 5 6 7. ஓகே, சோ இப்போ 3 ஃப்ளூரின் இல்லையா? சோ இங்க ஒரு ஃப்ளூரின், இங்க ஒரு ஃப்ளூரின், இங்க ஒரு ஃப்ளூரின். இந்த 3 எலக்ட்ரான் ஃப்ளூரின் கூட பாண்ட் ஆயிடுச்சுனா மீதி எனக்கு 2 வேலன்ஸ் எலக்ட்ரான் இருக்க போகுது. சோ the answer is 2. ஓகே, சோ the answer is 2. ClF3 அப்படின்னு மட்டும் எடுத்தோம்னா. அடுத்து பாருங்க, which of the following pair is isostructural? Isostructural அப்படின்னா hybridization நமக்கு சேமா இருந்தாலே அவங்க வந்து எப்படி இருப்பாங்க? ஐசோஸ்ட்ரக்சரலா வந்து இருப்பாங்க இல்லையா? மைனஸ் இல்லடா,
ஓகே மைனஸ் இல்லை. ஸோ நமக்கு வந்து அவங்கள்ட்ட வந்து நம்பர் ஆஃப் பாண்ட் பேர் அண்ட் லோன் பேர் வந்து சேமா இருந்தாலே அவங்களுடைய ஸ்ட்ரக்சர் வந்து நமக்கு சேமா இருக்கும் இல்லையா? ஸ்ட்ரக்சர் வந்து நமக்கு வந்து சேமா இருக்கும். ஸோ அப்படி பாருங்களேன், which of the following pairs is isostructural? நான் ஃபர்ஸ்ட் ஏ ஆப்ஷன் ஏ வந்து எடுத்துக்கிறேன். ஸோ ஆப்ஷன் ஏ பாருங்க XeF2 and then வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து IF2 மைனஸ் இருக்கு, IF2 மைனஸ் இருக்கு. சரி வாங்க நம்ம ஃபாஸ்டா பண்றோம். xenonல வேலன்ஸ் எலக்ட்ரான் வந்து எவ்வளோப்பா 8. பாண்ட் பேர் எவ்வளோ பாண்ட் பேர் எனக்கு இருக்கு 2. ஓகே அப்ப லோன் பேர் என்னவா இருக்கும்? 8ல 2 போயிடுச்சுன்னா 6னா 3 பேர்ஸ் ரைட்? 3 plus 2 ஸ்டெரிக் நம்பர் வந்து என்னது? இட் இஸ் 5. ஸ்டெரிக் நம்பர் வந்து 5 போறோம். வாங்க அடுத்து IF2 மைனஸ் பாருங்க. வேலன்ஸ் எலக்ட்ரான் ஆஃப் அயோடின் வந்து 7. இங்க மைனஸ் இருக்குன்னா ஒரு எலக்ட்ரான் ஆட் பண்ணுங்க which is equal to 8. ஓகே பாண்ட் பேர் வந்து என்னது 2. லோன் பேர் வந்து என்னவா இருக்கும்? 8ல 2 போயிடுச்சுன்னா 6னா 3 பேர் 3. அப்ப ஸ்டெரிக் நம்பர் வந்து என்னது 5. சோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷனே நமக்கு கிளிக் ஆயிடுச்சு. அப்போ ஆப்ஷன் A is the right answer. அப்போ ஆப்ஷன் A is the right answer. புரிஞ்சுதா? Do you all understand எப்படி சால்வ் பண்ணோம் அப்படிங்கிறது புரியுதா எல்லாருக்கும்? Is that clear for you? Very good super. அடுத்த क्वेश्चन போகலாம். நீ ஹார்ட்லி சொல்லுங்க, யாருக்கெல்லாம் ஸ்லோவா இருக்கு இல்ல யாருக்கெல்லாம் ஃபாஸ்டா இருக்கு மேம்? ரொம்ப ஃபாஸ்டா போறீங்க மேம். யாருக்காச்சும் ரொம்ப ஃபாஸ்டா இருக்கா? யாருக்கெல்லாம் கிளியரா இருக்கு? ஸ்பீட் ஓகே? ஸ்பீட் ஓகே இல்லையா? டன் சூப்பர் வெரி குட். ஸோ இட் இஸ் 5 பா. பாஸ்பரஸ்க்கு தானே கேட்குறீங்க அஸ்வின்? 5. ஓகே இட் இஸ் pentavalent. According to molecular orbital theory, the number of unpaired electrons in O2 2 minus. Okay O2 2 minus. இப்போ ஆக்சிஜன்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து 16 எலக்ட்ரான்ஸ் வந்து இருக்கும். O2 2 minus அப்படின்னா 16ல நீங்க ஒரு 2 எலக்ட்ரான்ஸ் வந்து ஆட் பண்றீங்க, அப்போ 18 எலக்ட்ரான்ஸ் வந்து இருக்கும். 11th ஸ்டாண்டர்ட்ல இம்பார்ட்டன்ட் 5 மார்க் क्वेश्चन அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து மாலிகுலர் ஆர்பிட்டால் தியரி டயக்ராம் வரைவோம். ஞாபகம் இருக்கா? மாலிகுலர் ஆர்பிட்டால் தியரியுடைய டயக்ராம் வரைவோம். அங்க வந்து நம்ம வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் வந்து வரைவோம் இல்லையா? ஸோ இது ஹைபிரிட் ஆர்பிட்டால் ரைட்? ஸோ நம்ம 2 அட்டாமிக் ஆர்பிட்டால் கம்பைன் ஆகி நமக்கு மாலிகுலர் ஆர்பிட்டால் ஃபார்ம் ஆகுது. ஸோ அப்போ மாலிகுலர் ஆர்பிட்டால்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா லோவர் எனர்ஜி அண்ட் ஹையர் எனர்ஜி அப்படின்னு நமக்கு பிரிய போகுது. ஸோ அதை தான் நம்ம சிக்மா பை அப்படின்னு சொல்றோம். ஹையர் எனர்ஜியில தான் சிக்மா ஸ்டார் பை ஸ்டார் அப்படின்லாம் வந்து சொல்றோம். ஓகேவா? ஈஸி 5 மார்க்கா? அப்போ O2 2 மைனஸ் 2 எலக்ட்ரானை ஆட் பண்ணி நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படின்னா இவங்களுடைய எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷனை பிரெடிக்ட் பண்ண போறீங்க. ஓகே சோ இப்போ சிக்மா 1s சிக்மா ஸ்டார் 1s ரைட்? சிக்மா 1s சிக்மா ஸ்டார் 1s அப்படினா என்ன மேம்? இதுதான்டா பாண்டிங் ஆர்பிட்டால் ஆன்டி பாண்டிங் ஆர்பிட்டால். ஓகே தென் நெக்ஸ்ட் என்ன வரும்? சிக்மா 2s சிக்மா ஸ்டார் 2s sigma 2s and sigma star 2s. then next வந்து நமக்கு என்ன இருக்கும்? p ஆர்பிட்டால்ல ஃபில் ஆகும் இல்லையா? so sigma 2p ஸ்கொயர். ஓகே இங்க 2 போட்டுறலாம். எல்லாத்துலயுமே 2 எலக்ட்ரான்ஸ் நம்ம ஃபில் பண்ணிட்டே வரும். sigma 2p2. ஓகே அடுத்து pi 2p2. ஓகே sigma 2p2 அதுக்கு அப்புறமா pi 2p2. ஓகே அடுத்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து சிக்மா அண்ட் பை px py ஆர்பிட்டால்ஸ் நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா ஃபில் பண்றோம். ஓகே சோ தென் பாத்தீங்க அப்படின்னா பை 2p2 இது வந்து நமக்கு எப்படி இருக்கும்? பை 2p2 தென் பாத்தீங்க அப்படின்னா பை ஸ்டார் 2p2. நான் இடம் இல்லாதனால இப்படி எழுதுறேன் சரியா? பை ஸ்டார் 2p2. ஓகே அதை விட ஹையர் எனர்ஜி ஆர்பிட்டால்ல இருக்க போறாங்க பை ஸ்டார் 2p2. அதே மாதிரியே பை ஸ்டார் 2p2 again ஒரு pi star 2p2. என்னது? இது வந்து x ஆர்பிட்டால் ஓடுது, இது வந்து y ஆர்பிட்டால் ஓடுது. ஓகேவா? சோ இப்போ பாருங்க 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 எலக்ட்ரான்ஸ் போட்டாச்சு. சோ எல்லாரும் நமக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா பேர் அப் ஆகிட்டாங்க. எங்கேயுமே நமக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த எலக்ட்ரான்ஸ் வந்து அன்பேர்டா இல்லவே இல்லை. So number of unpaired electrons வந்து நமக்கு 0வா இருக்கு. மேம் எங்களுக்கு இந்த எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எப்படி எழுதுறதுன்னு தெரியல மேம் அப்படிங்கிறவங்கலாம் கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. அதை ஈஸியா எழுதுறதுக்கு ஒரு ட்ரிக் வந்து நான் தனியாவே உங்களுக்கு நான் வந்து சொல்லி தரேன். சரியா? கிளியரா? ஓகே தென் நெக்ஸ்ட் பாருங்க
The presence of weaker pi bond makes alkenes less stable than alkanes. So நல்லா பாருங்க, presence of weaker pi bond make alkene less stable than alkane. Alkane அப்படிங்கிறது வந்து single bondனா sigma bond. இது வந்து ரொம்ப ரொம்ப ஸ்டேபிளா இருக்கு. ஏன்னா டபுள் பாண்ட்ல பை பாண்ட் அவ்வளோ ஸ்ட்ராங்கா இல்ல அப்படிங்கிறாங்க. ட்ரூவா? எஸ், இட் இஸ் ட்ரூ. ஓகே, அடுத்து பாத்தீங்க அப்படின்னா the strength of the double bond is greater than that of carbon-carbon single bond. Okay, இப்போ இந்த the strength of the double bond வந்து நமக்கு carbon-carbon single bond விட அதோடைய strength வந்து அதிகம் அப்படின்றாங்க. Of course, yes. Single bond விட double bond வந்து பெருசு and double bond விட triple bond வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப வந்து ஸ்ட்ராங்கா இருக்கும். I'm not talking about the bond length. Bond length வந்து பாத்தீங்க அப்படின்னா கவனிங்க, பாண்ட் லென்த் பத்தி நான் இப்ப சொல்றேன் பாருங்க. பாண்ட் லென்த் என்ன ஆர்டர் தெரியுமா ஃபாலோ பண்ணும்? இருக்கிறதுலயே சிங்கிள் பாண்ட் தான் பெருசா இருக்கும், அதுக்கப்புறமா டபுள் பாண்ட், லாஸ்டா சின்னதா இருக்கக்கூடியது ட்ரிபிள் பாண்ட். இப்போ பாண்ட் ஸ்ட்ரென்த் பத்தி பேசுறாங்க. பாண்ட் ஸ்ட்ரென்த்ல சிங்கிள் பாண்டை விட டபுள் பாண்ட் தான் நமக்கு ஸ்ட்ரென்த்ல வந்து அதிகமா இருக்கும். ஓகே, so both statements are correct is the right answer. ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு கரெக்டா தான் இருக்கு. சரியா? சோ இதெல்லாம் குட்டி குட்டி ஹிண்ட் மாதிரி நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா எழுதி வச்சுக்கோங்க. ஒரு குட்டி குட்டி ஹிண்ட் மாதிரி என்ன பண்ணுங்க அப்படின்னா எழுதி வச்சுக்கோங்க. ஓகே, சோ அடுத்த क्वेश्चन பாருங்க. The species which has square planar structure. சோ எந்த ஸ்பீஷீஸ்க்கு வந்து ஸ்கொயர் பிளேனார் ஸ்ட்ரக்சர் இருக்கு அப்படின்னு கேக்குறாங்க. ஆமா, இதுல ஒரு சில ஸ்ட்ரக்சர்லாம் நம்ம வந்து எழுதி பார்த்தோமே. BF4, FeCl4, SF4, XeF4, இல்ல ஒரு சில ஸ்ட்ரக்சர்லாம் நம்ம சால்வ் பண்ணி பார்த்தோமே. சே ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு விஷயம் வந்து பண்ண விட்டுட்டோம். என்னது அப்படின்னா நம்ம இங்க ட்ரிக் பார்த்தோம் இல்லையா? சோ இந்த ட்ரிக் பார்த்தோம், ஓகே மேம். ஆனா இங்க பாருங்க, லோன் பேர் 1, பாண்ட் பேர் 4. அப்படியே எனக்கே இந்த ட்ரிக் பார்க்காம தெரியாது. பாண்ட் பேர் 3, லோன் பேர் 1னா வாட் இஸ் தி ஷேப்? நீங்க எப்படி எழுதிருப்பீங்க இல்லையா நோட்ஸ்ல? ஷேப் என்னப்பா? எஸ், ஷேப் என்னப்பா சொல்லுங்க பார்க்கலாம். ஃபாஸ்டா, குயிக்கா ட்ரிக் எழுதிருப்பீங்க இல்லையா? கரெக்டா? ஸ்கொயர் பிளேனாரா எவ்ரிபடி? அப்ப யாருமே நோட்ஸ் எடுக்கலையா? நோட்ஸ் எடுத்தவங்கலாம் பார்த்து சொல்லுங்க. பாண்ட் பேர் 3, லோன் பேர் 1. பாண்ட் பேர் 3, லோன் பேர் 1னா அப்போ ட்ரிக்ல என்ன எழுதுறீங்க? ட்ரிக்ல என்ன எழுதுறீங்க? பிரமிடல். வெரி குட், பிரமிடல், சூப்பர். அடுத்து பாண்ட் பேர் 2, லோன் பேர் 2. ட்ரிக்ல என்ன எழுதுறீங்க? பாண்ட் பேர் 2, லோன் பேர் 2. ஏய், ட்ரிக் எழுதினீங்களா இல்லையா? அது எழுதி வச்சிருக்கணும் கண்டிப்பா. பாண்ட் பேர் 2, லோன் பேர் 2 அப்படின்னா பென்ட் ஷேப். கரெக்டா? பென்ட் ஷேப் அப்படின்னு எழுதினீங்களா? ஓகே, தென் நெக்ஸ்ட் பாருங்க, XeF2. அதுல பாருங்க பாண்ட் பேர் 2, லோன் பேர் 3. பாண்ட் பேர் 2, லோன் பேர் 3 அதுக்கு எழுதி இருக்க மாட்டீங்க. சரியா? நான் சொல்லி தரேன். தோ பாருங்க, NH4க்கு பாருங்க, அதுக்கு நமக்கு பாண்ட் பேர் 4, லோன் பேர் 0. பாண்ட் பேர் 4, லோன் பேர் 0. அப்போ டெட்ராஹீட்ரல் எழுதிருக்கீங்களா? டெட்ராஹீட்ரல். நெக்ஸ்ட் பாருங்க, பாண்ட் பேர் 4, லோன் பேர் 2. பாண்ட் பேர் 4, லோன் பேர் 2க்கு ட்ரிக்ல என்ன எழுதிருக்கீங்க? ஸ்கொயர் பிளேனார். வெரி குட், ஸ்கொயர் பிளேனார். அடுத்து பாண்ட் பேர் 7, லோன் பேர் 0. பாண்ட் பேர் 7 நம்ம எழுதினோமா ட்ரிக்ல? எழுதியிருக்கோம். இட் இஸ் பென்டகோனல் பைபிரமிடல். இட் இஸ் பென்டகோனல் பைபிரமிடல். இப்போ பாண்ட் பேர் 4, லோன் பேர் 2 இதுக்கு நம்ம என்ன பார்த்தோம்? XeF2 தானே அந்த ஆப்ஷன்ல பார்த்தோம். பாண்ட் பேர் 4, லோன் பேர் 2க்கு என்ன பார்த்தோம்? ஸ்கொயர் பிளேனார். கரெக்டா? இதுக்கு வந்து நம்ம ஸ்கொயர் பிளேனார் ஜியோமெட்ரி பார்த்தோம் இல்லையா? வாங்க நம்ம நேரா அந்த क्वेश्चनக்கு போகலாம். எஸ், so which of the species has square planar? இப்போ அந்த ட்ரிக் நீங்க உங்களுக்கு ஞாபகமா கரெக்டா இருந்துச்சு அப்படின்னா ஈஸியா நீங்க என்ன பண்ணிரலாம்? ஸ்கொயர் பிளேனார் வந்து எங்களுக்கு XeF4 தான் அப்படிங்கறத நீங்க வந்து சூப்பரா பார்த்த உடனே என்ன பண்ணிரலாம்னா கண்டுபிடிச்சிடலாம். புரிஞ்சுதா? How are we finding it out அப்படினே? சோ ட்ரிக்க நீங்க எப்படி யூஸ் பண்ணனும் அப்படினே? சோ XeF4 is the right answer. சோ புரியலனா பாத்துக்கோங்க. சோ இங்க xenon தான் நம்மளுடைய மெட்டல் மெயின் காம்பவுண்ட் இல்லையா? சோ மெயின் காம்பவுண்ட் இல்ல, அது என்னது? இங்க வந்து நமக்கு xenonல தான் அந்த 4 ஃப்ளூரின் வந்து அட்டாச் ஆகி இருக்கு.
ஸோ சென்ட்ரல் ஆட்டம் ஓகே சென்ட்ரல் ஆட்டம் xenon தான். ஸோ வேலன்ஸ் எலக்ட்ரான் வந்து எவ்வளோ 8 இருக்க போகுது. பாண்ட் பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இட் இஸ் ஈக்குவல் டு 4. லோன் பேர் பார்த்தீங்கன்னா 8ல 4 போயிடுச்சுன்னா 4 அப்போ 2 பேர். அண்ட் பாண்ட் பேர் பிளஸ் லோன் பேர் பார்த்தீங்கன்னா இட் இஸ் 4 plus 2 இட் இஸ் 6. அப்போ இது வந்து sp3d2 ஹைபிரிடைசேஷன்ல இருக்க போகுது. பாண்ட் பேர் 4 லோன் பேர் 2 அப்படின்னா அது வந்து ஸ்கொயர் பிளேனார் ஜியோமெட்ரி தான். ஸ்கொயர் பிளேனார் ஜியோமெட்ரி தான். ஓகேவா? சூப்பர் செம. அடுத்து போலாமா? நெக்ஸ்ட் கவனிங்க. ஹைபிரிடைசேஷன் இன்வால்வ்ட் இன் பாஸ்பரஸ் பென்டாக்ளோரைடு. பாஸ்பரஸ் பென்டாக்ளோரைடுல வந்து என்ன ஹைபிரிடைசேஷன் வந்து நமக்கு இருக்க போகுது? ஸோ சால்வ் பண்ணலாமா? PCl5 ஓகே PCl5 வேலன்ஸ் எலக்ட்ரான் ஆஃப் பாஸ்பரஸ் வந்து என்னது? பாஸ்பரஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா இட் இஸ் பென்டாவேலண்ட் இல்லையா? இட் இஸ் பென்டாவேலண்ட். ஸோ பாஸ்பரஸ்க்கு வந்து 5 ஓகே. அடுத்து வந்து பாண்ட் பேர் வந்து எவ்வளோப்பா? பாண்ட் பேர் 5 குளோரினே அட்டாச் ஆயிருக்கு. அப்ப நம்பர் ஆஃப் சிக்மா பாண்ட்ஸே வந்து என்னவா இருக்கும்? 5வா இருக்கும். லோன் பேர் என்னவா இருக்கும்? லோன் பேர் வந்து 0வா இருக்க போகுது. ஏன்னா 5 minus 5 0. ஸ்டெரிக் நம்பர் வந்து என்னன்னு சொல்லுங்க? ஸ்டெரிக் நம்பர் which is equal to 5 plus 0 5 ஓகே. இப்போ ஸ்டெரிக் நம்பர் 5 அப்படிங்கிறப்போ இட் இஸ் sp3d2. sp3d தான் கரெக்டா? sp3d அப்பதான் p3ல 1 4 5 sp3d. How many of you are able to solve? ரியலா எனக்கு சொல்லுங்க. ரியலா சொல்லுங்க. இந்த ட்ரிக் தெரிஞ்சா நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்கறதுனால இவ்வளோ லேட் ஆகுது. அப்படி இல்லைன்னா கெமிஸ்ட்ரி ப்ராப்ளம்ஸை இப்படி நீங்க அப்ரோச் பண்றப்போ ஒரு கொஸ்டினை சால்வ் பண்ண how much time it will take? எனக்கு சொல்லுங்க பார்க்கலாம் சாட்ல. ஒரு கொஸ்டின் சால்வ் பண்ண how much time it will take? Do you really feel your confidence is improving? Starting of the sessionக்கும் இப்பைக்கும் உங்க கான்ஃபிடன்ஸ் கொஞ்சம் கொஞ்சமா இம்ப்ரூவ் ஆகுதா? கண்டிப்பா 10 seconds தானா விகாஸ்க்கு? அடுத்து ஒருத்தர் சொல்லுங்க. ஸ்பைடிக்கு 30 seconds தான். 2 minutes. அஸ்வின் என்னடா 2 minutes எடுத்துக்கூடாதுடா, டைமே இருக்காது. நேத்ராக்கு 30 seconds 20 seconds 40 seconds அவ்வளோதான். என்ன கேட்டா OMR ஷேடிங்க்கு தான் அதிக டைம் எடுக்கும் ஆன்சர் கண்டுபிடிக்கிறத விட இல்லையா? ஆனா ஐ கேன் ப்ராமிஸ் யூ தட் எண்ட் ஆஃப் த செஷன்ல பாருங்க உங்க கான்ஃபிடன்ஸ் வேற லெவலா இம்ப்ரூவ் ஆக போகுது. ஓகே, நீ இன்னும் 4 கொஸ்டின்ல PCl5க்கு sp3d, PCl5க்கு வந்து பாஸ்பரஸ் பென்டாக்ளோரைடுக்கு வந்து sp3d அப்படின்னு பார்த்தா அவ்வளோ ஃபிங்கர் டிப்ல நமக்கு வந்து ஞாபகம் இருக்கும். ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்க. which of the following வந்து இங்கே தான் நம்ம தப்பு பண்ணுவோம். நாட் கரெக்ட். கொஸ்டினை கொஞ்சம் அமைதியா நிதானமா படிங்க பார்க்கலாம். நாட் கரெக்ட். டபுள் பாண்டஸ் நான் சொல்லி தர மாட்டேன்ப்பா. இந்த கான்செப்டை நான் ஒரு 2 கொஸ்டினுக்கு முன்னாடி தான் சொல்லி கொடுத்தேன். 2 கொஸ்டினுக்கு முன்னாடி தான் சொல்லி கொடுத்தேன். நீங்களே ஆன்சர் பண்ணுங்க. டபுள் பாண்ட் இஸ் ஷார்ட்டர் தேன் சிங்கிள் பாண்ட். ஆமா கரெக்ட். ஏன்னா லென்த் பாத்தீங்கன்னா லென்த் பொறுத்த வரைக்கும் பாண்ட் லென்த் பொறுத்த வரைக்கும் இருக்கிறதுலே பெருசா சிக்மா பாண்ட் இருக்கும். அப்புறம் டபுள் பாண்ட் ட்ரிபிள் பாண்ட் இருக்கிறதுலே சின்னது. ஓகே, டபுள் பாண்ட் ஷார்ட்டரா தான் இருக்கும். சிக்மா பாண்ட் இஸ் வீக்கர் தேன் பை பாண்டா? இப்போதான் பார்த்தோம் சிக்மா பாண்ட் வந்து நமக்கு பை பாண்டை விட ஸ்ட்ராங்கா இருக்கும் அப்படின்னு நம்ம வந்து என்ன பார்த்தோம். பென்சில் அவங்க கொடுப்பாங்கடா சிதம்பரம், எக்ஸாம்லயே கொடுப்பாங்க. ஆப்ஷன் பி தான் தப்பு. பாரு 5 செகண்ட் போரும். இந்த கொஸ்டின்லாம் சால்வ் பண்றதுக்கு 5 செகண்ட் போரும். அடுத்து பாருங்க, டபுள் பாண்ட் இஸ் ஸ்ட்ராங்கர் தேன் சிங்கிள் பாண்ட். வெரி வெரி குட். ஸோ சிங்கிள் பாண்டை விட டபுள் பாண்ட் தான் ஸ்ட்ராங்கா இருக்கும். கோவேலன்ட் பாண்ட் இஸ் ஸ்ட்ராங்கர் தேன் ஹைட்ரஜன் பாண்ட். கிடையாது, சாரி யா, கோவேலன்ட் பாண்ட் வந்து ஹைட்ரஜன் பாண்டை விட நமக்கு வந்து ஸ்ட்ராங்கா இருக்க போகுது. ஓகே, ஸோ ஆப்ஷன் பி தான் இதுல நமக்கு வந்து ராங். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. Number of electrons shared in the formation of nitrogen molecule. Okay, so நல்லா கவனிச்சீங்க அப்படின்னா நைட்ரஜன் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த நைட்ரஜன் ஒரு 3 எலக்ட்ரானை கொடுக்குது. சரியா? இந்த நைட்ரஜன் இன்னொரு நைட்ரஜன் வந்து பாத்தீங்க அப்படின்னா so this nitrogen atom வந்து ஒரு 3 எலக்ட்ரான் ஷேர் பண்ணுது. இன்னொரு நைட்ரஜன் ஆட்டம்ஸ் வந்து எனக்கு ஒரு 3 எலக்ட்ரான் ஷேர் பண்ணுது. ஓகே, அப்போ 3 plus 3 pairs of electron. அதனால தான் எனக்கு நைட்ரஜன்ல வந்து you can see triple bond. ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோ. ஒரு பாண்ட் அப்படின்னா 2 எலக்ட்ரான் அர்த்தம். ஒரு பாண்ட்னா என்ன அர்த்தம்? 2 எலக்ட்ரான். ஸோ 1 பாண்ட் அப்படிங்கிறது 2 எலக்ட்ரான்ஸ் அப்படின்னா
நமக்கு N2ல வந்து எவ்வளவு எலக்ட்ரான்ஸ் வந்து இருக்கு 6 எலக்ட்ரான்ஸ் இருக்கு இல்லையா சோ 6 இஸ் த ரைட் ஆன்சர் புரிஞ்சுதா ஓகே வெரி குட் அடுத்து போகலாம் give the shape and bond angle of BF3 molecule give the shape and molecule sorry shape உம் bond angle தர போறீங்க ஆமா போரானுடைய வேலன்ஸ் எலக்ட்ரான் என்னப்பா சாட்ல சொல்லுங்க போரானுடைய வேலன்ஸ் எலக்ட்ரான் வந்து என்னது what is the valence electron of boron தெரியுமா தெரியாதா டக்கு டக்குன்னு கெஸ் பண்ணுங்க outermost orbital எவ்வளவு எலக்ட்ரான்ஸ் இருக்க போறாங்க ஹைட்ரஜன் ஹீலியம் லித்தியம் பெரிலியம் போரான் இல்லையா 5 அப்போ 5ல 2,3 அப்படிን தான் அரேஞ்ச் ஆகி இருப்பாங்க அப்ப 3 தான் வேலன்ஸ் ஷெல்ல இருக்கக்கூடிய எலக்ட்ரான் சோ போரான்ல வந்து வேலன்ஸ் எலக்ட்ரான் வந்து பாத்தீங்க அப்படினா it is 3 bond pair என்னப்பா எவ்வளவு பேர்ப்பா bond ஆகி இருக்காங்க 3 பேர் lone pair வந்து என்னப்பா lone pair அப்படினா எவ்வளவு எலக்ட்ரான் மீதி இருக்கு மீதியே இல்ல அப்போ ஸ்டெரிக் நம்பர் வந்து என்னது it is 0 கிடையாது 3 + 0 3 அப்போ எனக்கு ஹைபிரிடைசேஷன் என்னவா இருக்கும் ஸ்டெரிக் நம்பர் 3 னா it is sp2 hybridization sp2 hybridization இப்போ bond pair 3 lone pair 0 நேரா அந்த ட்ரிக்க பார்த்து ஆன்சர் சொல்லுங்க எனக்குமே டக்குன்னு பார்த்தோன்னா ஹைபிரிடைசேஷன் தெரியாது ட்ரிக் வச்சு தான் தெரியும் சோ ட்ரிக்கை எழுதி வச்சிருக்கீங்களா இல்லையா நோட்ஸ் பார்த்து ஆன்சர் சொல்லுங்க என்ன நம்ம எழுதியிருக்கோம் bond pair 3 lone pair 0க்கு ஷேப் என்ன எழுதியிருக்கோம் அப்படியா ட்ரைகோனல் பிளேனாரா ட்ரிக்கில் எழுதி வச்சிருக்கோம் ஆமாவா இல்லையா 21st பேஜ்ல இருக்கோமா சோ 3 0 என்ன இருக்கு 3 0க்கு ட்ரைகோனல் பிளேனார் அவ்வளவுதான் so it is trigonal planar okay so trigonal planar தான் இதுடைய shape do you understand okay so இப்போ இதுடைய bond angle வந்து எப்படி இருக்கும் அப்படினா boron trifluoride இல்லையா so of course the bond angle will be 120 so trigonal planar எங்க இருக்கு option A தான் கரெக்ட்டான ஆன்சர் okay do you understand super அடுத்து பாருங்க the bonds present in N2O5 இது வந்து கொஞ்சம் ட்ரிக்கியான ஒரு क्वेश्चन தான் ஓகே சோ இதுல வந்து நைட்ரஜனும் வந்து ஒரு நான் மெட்டல் தான் ஆக்ஸிஜனும் ஒரு நான் மெட்டல் தான் சோ நான் மெட்டல் நமக்கு வந்து கோவாலன்ட் பாண்ட் தான் மேக் பண்ண போறாங்க இல்லையா சோ இந்த N2O5 உடைய ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கு அப்படி நான் உங்களுக்கு காட்றேன் நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க ஓகே சோ இந்த நைட்ரஜன் ரெண்டு நைட்ரஜன் இருக்கு சோ இட் ஹாஸ் ஒரு ஆக்சிஜன் டபுள் பாண்ட் இன்னொரு ஆக்சிஜனோ டபுள் பாண்ட் வந்து நமக்கு ஃபார்ம் பண்ணி இருக்காங்க இன்னொரு ஆக்சிஜன் பாத்தீங்கன்னா பிரிட்ஜிங்கா இருக்கு இந்த ரெண்டு நைட்ரஜனையும் பிரிட்ஜ் பண்ற மாதிரி இன்னொரு ஆக்சிஜன் வந்து நமக்கு இருக்கு இப்போதான் இது எல்லாமே கோவாலன்ட் பாண்ட் தான் அதுல டவுட்டே இல்ல சரியா இது கோவாலன்ட் பாண்ட் இது கோவாலன்ட் பாண்ட் இது கோவாலன்ட் பாண்ட் இது கோவாலன்ட் பாண்ட் which is mutual sharing of electronsனால தான் இந்த பாண்ட் எல்லாமே வந்து ஃபார்ம் ஆகி இருக்கு இப்போ இதுல இன்னொரு பாண்டும் வந்து இருக்கு என்னது அப்படினா கோஆர்டினேஷன் பாண்ட் ஓகே நைட்ரஜன் வந்து என்ன பண்ணுது அப்படினா எலக்ட்ரான் பேரை ஆக்சிஜனுக்கு டொனேட் பண்ணுது ஆக்சிஜன்லாம் எலக்ட்ரான் கொடுத்து மியூச்சுவலாலாம் இருக்காது நம்ம கோஆர்டினேஷன் கெமிஸ்ட்ரியில படிச்சிருக்கோம் இல்லையா சென்ட்ரல் மெட்டல் லிகாண்ட் அப்படினு சோ நைட்ரஜன் வந்து எலக்ட்ரானை ஆக்சிஜனுக்கு கொடுக்குது இது ஒரு கோஆர்டினேட் பாண்ட் இந்த சைடு இந்த நைட்ரஜன் இன்னொரு ஒரு கோஆர்டினேஷன் பாண்ட் வந்து ஃபார்ம் பண்ணுது ஓகே சோ இந்த ரெண்டு பாண்ட் வந்து பாத்தீங்க அப்படினா இவங்க ரெண்டு பேரும் they form coordinate bond வந்து ஃபார்ம் பண்ணுவாங்க மத்தபடி மேலே இருக்கிற அந்த எல்லா கலர்ஸ்மே வந்து பாத்தீங்க அப்படினா இந்த பாண்ட் இவங்க எல்லாரும் வந்து கோவாலன்ட் பாண்ட் so covalent and coordinate bond is the right answer since இவங்க ரெண்டு பேருமே நான் மெட்டல்ங்கிறதுனால அயானிக் நமக்கு வரவே வராது this class is useful for me okay டா கவனிங்க thank you சரியா அடுத்த क्वेश्चन போலாமா சூப்பர் next question பாருங்க which of the following will have linear molecule இதுல யாருக்கு வந்து லீனியரா இருப்பாங்க நம்ம வந்து இதுல யார சால்வ் பண்ணிருக்கோம்னா NH3 சால்வ் பண்ணிருக்கோம் அவ்வளவுதான் மத்தபடி மத்தவங்கலாம் நம்ம பெருசா சால்வ் பண்ணது கிடையாது நான் இத கண்டுபிடிக்க உங்களுக்கு ஒரு ட்ரிக் சொல்றேன் கவனிங்க சல்ஃபர்ல எனக்கு lone pair of electrons இருக்க போகுது lone pair of electron இருக்குனாலே அப்போ எனக்கு அந்த lone pair bond pair repulsion இருக்கும் லீனியரா ஸ்ட்ரைட்டா எனக்கு அந்த காம்பவுண்ட் இருக்கவே இருக்காது அடுத்து தோப்பர் இங்கேயும் சல்ஃபர் இருக்கு
ஸோ சல்ஃபர்னாலே லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் வந்து இருக்க போகுது. ஸோ எனக்கு பென்ட் ஸ்ட்ரக்சர் தான் பாசிபிள். ஸோ இந்த ரெண்டு கேசஸுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா சல்ஃபர் கிட்ட லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருக்கிறதுனால பென்ட் தான் எனக்கு பாசிபிள். அமோனியா நம்ம நிறைய சால்வ் பண்ணியிருக்கோம். அமோனியா வந்து நமக்கு ட்ரைகோனல் பிரமிடல், ஏன்னா நைட்ரஜன்லேயே எனக்கு லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருக்கு. ஸோ இட் இஸ் ட்ரைகோனல் பிரமிடல் ஷேப்ல இருக்க போறாங்க, பிரமிடல். ஓகே, இப்போ கமிங் டு த கார்பன் டை ஆக்சைடு. கார்பன் டை ஆக்சைடோட ஸ்ட்ரக்சரை பாருங்களேன், CO2. ஸோ கார்பனுடைய வேலன்ஸ் ஷெல்ல 4 எலக்ட்ரான் தான். அந்த 4 எலக்ட்ரானும் அழகா பாண்ட் ஃபார்ம் பண்ணிடுச்சு. லோன் பேரே கிடையாது, உள்ள 4 எலக்ட்ரானும் அழகா நமக்கு பாண்ட் ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அப்போ கார்பன் டை ஆக்சைடு தான் இங்க நமக்கு லீனியர் மாலிக்யூல். எல்லாருக்கும் கிளியர்? ஓகே, அடுத்துப்பா, the number of types of bond between two carbon atoms in calcium carbide. calcium carbideல வந்து எத்தனை கார்பன் ஆட்டம்ஸ் கிட்ட எத்தனை சிக்மா அண்ட் பை பாண்ட் வந்து இருக்கும்? கண்டிப்பா சிக்மா அண்ட் பை பாண்ட்ல இருந்து ஒரு क्वेश्चन வந்து நமக்கு வந்து வரும்பா. லோன் பேர் எல்லாமே தானே வச்சிருக்கோம். வாட் ஸ்பெஷல் இன் சல்ஃபரா? டேய் திவ்யா, அது இல்லடா, கவனி. இங்க பாருங்க, கார்பன்ல லோன் பேர் இல்ல. லோன் பேர் இருந்தாலே ரிப்பல்ஷன் இருக்கும்டா. அப்ப இந்த ஷேப் வந்து பென்டா மாறிடும். இங்க பாரு, இப்ப கார்பன் இருக்கு. இமேஜின் இது கார்பன் கிடையாது சல்ஃபர் அப்படின்னா, இது கார்பன் கிடையாது சல்ஃபர்னா, சல்ஃபர்ல இங்க லோன் பேர் இருக்கும். இந்த லோன் பேர் பக்கத்துல இங்க பாண்ட் பேரை இருக்கவே விடாது. இது பாண்ட் பேரை பிடிச்சி ரிப்பல் பண்ணும், கீழே தள்ளும். அப்போ இதோ பார், இங்க போயிடும் அந்த பாண்ட் பேர். 2 பாண்டும் இங்க போயிடும், ஏன்னா இங்க லோன் பேர் இருக்கிறதுனால. ஸோ அதனால தான் சல்ஃபர்ல வந்து நமக்கு வந்து பாத்தீங்கன்னா லோன் பேர் இருக்கிறதுனால ரிப்பல் பண்ணிடுது. அதே இந்த இடத்துல எனக்கு ஆக்சிஜன் இருக்குன்னா, சாரி கார்பன் இருக்குன்னா, கார்பன்ல எனக்கு லோன் பேர் இல்லை. ஓகே, ஸோ எனக்கு லீனியரா இருக்கு. புரிஞ்சுதா எப்படி இந்த லோன் பேர் பாண்ட் பேர் ரிப்பல்ஷன்னால நமக்கு எப்படி இந்த ஷேப் மாறுது அப்படின்னு? எல்லாருக்கும் இப்போ கிளியரா? ஏன் CO2 SO2 இது ஏன் பென்டா இருக்கு, இது ஏன் லீனியரா இருக்குன்னு புரிஞ்சுதா? யாருக்கெல்லாம் கிளியர்? இந்த क्वेश्चனை ஃபர்ஸ்ட் முடிச்சு விட்டுறலாம். யாருக்கெல்லாம் கிளியர்டா? யாரெல்லாம் ஸ்டார்டிங்ல இருந்து அட்டெண்ட் பண்றீங்க? கரெக்டா எக்ஸாக்டா 1 hour ஆயிருக்கு. இன்னும் ஒரு 1 hourல நம்ம கம்ப்ளீட்டா முடிச்சிடலாம். அதிகபட்சம் 1 hour. ஓகே, வெரி குட். நிறைய பேர் சித்தார்த், சரவணன், சிதம்பரம், கவிதா, கிங்ஸ், ப்ளூ பேக், ஒழுங்கா உங்களுடைய பேர் வைங்க சரியா? தாரா, கிங்ஸ், ப்ளூ பேக் எல்லாம் உங்க பேர் வச்சிருங்க. ஸ்பைடி. ஓகே, டன். வாங்கப்பா அடுத்து போலாம். கவிதா முருகன், டாக்டர் கவிதா முருகன் இல்லையா? அடுத்து பாருங்க, the number of types of bonds in 2 carbon atoms in calcium carbide. முதல்ல calcium carbide உடைய ஸ்ட்ரக்சர் வந்து எப்படி இருக்கும்? CaC2 இல்லையா? CaC2. ஸோ நான் இதுல வந்து உங்களுக்கு அந்த கார்பனுடைய ஸ்ட்ரக்சர் வந்து எழுதி போடுறேன். கார்பன் வந்து பாத்தீங்க அப்படின்னா, இந்த கார்பன் ட்ரிபிள் பாண்ட் ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. இந்த கார்பன் வந்து பாத்தீங்க அப்படின்னா they will be formed triple bond. ஸோ ட்ரிபிள் பாண்ட் அப்படின்னு நான் சொல்லிட்டேன். ஓகேவா? CaC2ல ட்ரிபிள் பாண்ட்னா அதுல எனக்கு ஒரு சிக்மா பாண்ட் இருக்கும், 2 பை பாண்ட் இருக்கும். கரெக்டா? ஸோ எது கரெக்டான ஆன்சர்? 1 sigma bond and 2 pi bond. Option D is the right answer. சரியா? So option D is the right answer. Do you understand? Okay, done. அடுத்த question போகலாம். Which of the following is electron deficient? அடுத்ததுல யார் வந்து electron deficient-ஆ இருப்பாங்க? electron deficient-னா யார்கிட்ட electron வந்து கம்மியா இருக்கும்? இந்த question பார்த்தோன்னே ஈஸியா சால்வ் பண்ணிடலாம். ஏன்னா ஃபர்ஸ்ட் காம்பவுண்டை நான் எடுத்துக்கிறேன், இது மட்டும் எடுத்துக்கிறேன். கவனிங்க, BH3 2 times இல்லையா? BH3 2 timesனா அப்போ 2 உள்ள கொண்டு போங்க. B2H6 B2H6 யாருலே? நம்ம தான் செகண்ட் சாப்டர்ல படிச்சிருக்கோமே, 12th பி பிளாக் சாப்டர்ல படிச்சிருக்கோமே, நம்மளுடைய டைபோரேன். ஸோ டைபோரேன்ல நம்ம என்ன படிச்சிருக்கோம் அப்படின்னா, போரான் 2, ஹைட்ரஜன் 4 ஹைட்ரஜன் வந்து டெர்மினல் பாண்ட்ஸ் மேக் பண்ணும். 4 ஹைட்ரஜன் டெர்மினல் பாண்ட்ஸ் மேக் பண்ணும். மீதி 2 ஹைட்ரஜன் வந்து பிரிட்ஜ் ஃபார்ம் பண்ணும். மீதி 2 ஹைட்ரஜன்ஸ் வந்து நமக்கு பிரிட்ஜ் வந்து ஃபார்ம் பண்ண போறாங்க.
இப்போ நீ ஒரு விஷயம் வந்து இங்க கவனிக்கணும். என்னது அப்படின்னா, இந்த வேலன்ஸ் ஷெல்லில் அவுட்டர் ஷெல்லில் இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸ் தானே வந்து நமக்கு பாண்டிங்ல வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுது. எனக்கு இங்க கவனிங்க, போரான்ல வேலன்ஸ் என்னது, வேலன்ஸ் எலக்ட்ரான் எவ்வளோ, இப்போதான் நம்ம சால்வ் பண்ணோம் 3. போரான்ல வேலன்ஸ் எலக்ட்ரான் வந்து 3. எவ்வளோ போரான் இருக்கு, 2 போரான் இருக்கு, அப்போ 6 எலக்ட்ரான்ஸ். ஹைட்ரஜனோட வேலன்ஸ் எலக்ட்ரான் வந்து எவ்வளோ, 1 தான். எத்தனை ஹைட்ரஜன் இருக்கு, 6 ஹைட்ரஜன் இருக்கு, அப்போ 6. மொத்தமா எத்தனை எலக்ட்ரான்ஸ் வேணும், எத்தனை எலக்ட்ரான்ஸ் இந்த பாண்டிங்ல பார்ட்டிசிபேட் பண்ணும், 12 எலக்ட்ரான்ஸ் தான் வேலன்ஸ் எலக்ட்ரான் இருக்கு. 12 எலக்ட்ரான்ஸ் தான் வேலன்ஸ் எலக்ட்ரான் இருக்கு. ஆனா இங்க எத்தனை பாண்ட் இருக்கு, 1 2 3 4 5 6 7 8. 8 பாண்ட். 8 பாண்ட்னா ஒரு பாண்டுக்கு 2 எலக்ட்ரான், அப்ப 8 பாண்டுக்கு 8 2s are 16 எலக்ட்ரான்ஸ் எனக்கு வேணும். ஹோனிஷா கரெக்டா சொன்னாங்க. I need 16 electrons but I have just 12 electrons. So நம்ம இந்த 12 electrons வச்சு எப்படி 16 பாண்ட் நம்ம மேக் பண்ண போறோம் அப்படிங்கறதா இந்த டைபோரேனுடைய ஸ்பெஷலே. ஓகே, நீட் எக்ஸாம் கூட எவ்வளவு நாள் தம்பிங்களா இருக்கு, டாக்டர் தம்பிங்களா, நீட் எக்ஸாம் கூட எவ்வளவு நாள் இருக்கு, ஏப்ரல் 10. hardly we have 15 days. கரெக்டா? ஓகே, so 15 days தான் இருக்கு. ஆனா 96 97 சாப்டர்ஸ் இருக்கு. எப்படி மேம் கம்ப்ளீட் பண்ண போறோம், அதுதான் சேலஞ்சே இல்லையா? கவனிங்க. ஸோ இப்போ அதனால தான் எனக்கு வந்து இதில் வந்து என்ன ஃபார்ம் ஆகுது அப்படின்னா, 2 சென்டர் 2 எலக்ட்ரான் பாண்ட் வந்து ஃபார்ம் ஆகுது, 3 சென்டர் 2 எலக்ட்ரான் பாண்ட் நமக்கு ஃபார்ம் ஆகுது. ஸோ இந்த BH 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 இந்த 4 BH பாண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா they form 2C2E bond, 2 center 2 electron, 2 ஆட்டம் நடுவுல 2 எலக்ட்ரான் பாண்ட் ஃபார்ம் பண்ணுவாங்க. இந்த BHB பாண்ட் இருக்கு இல்லையா, இது வந்து நமக்கு இந்த 2 BHB பாண்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா 3 center 2 எலக்ட்ரான் பாண்ட், 3 ஆட்டம்க்கு நடுவுல 2 பாண்ட் தான் இருக்கும், 2 எலக்ட்ரான் தான் இருக்கும். 3 ஆட்டம்க்கு நடுவுல 2 எலக்ட்ரான் தான் இருக்கும். அதான் 3C2E bond. ஓகே, so the right answer is BH32. டைபோரேன் தான் நமக்கு வந்து எலக்ட்ரான் கம்மியா இருக்க போகுது. புரிஞ்சுதா? Do you understand? Very good. So அடுத்த क्वेश्चन போலாமா? 𝑥𝑒𝐹2 is isostructural with. 𝑥𝑒𝐹2 வந்து யாரு கூட ஐசோஸ்ட்ரக்சரலா வந்து இருப்பாங்க. ஸோ நான் சொல்லித்தரேன், நல்லா புரிஞ்சுக்கோ, ஈஸியா கவனிங்க. ஓகே, இப்போ இதுல வந்து எல்லாம் கரெக்டா தான் இருக்கா? கரெக்டா தான் இருக்கு. ஸோ 𝑥𝑒𝐹2 இருக்கு, ICl2 இருக்கு. இவங்க ரெண்டு பேருமே பாத்தீங்க அப்படின்னா இன்டர் ஹாலோஜன் காம்பவுண்ட். இவங்க ரெண்டு பேருமே வந்து இன்டர் ஹாலோஜன் காம்பவுண்ட். இன்டர் ஹாலோஜன் காம்பவுண்ட்னா ஃப்ளூரின், குளோரின், புரோமின், அயோடின். இவங்க கிட்டலாம் என்ன ஸ்பெஷல் அப்படின்னா எல்லாருக்குமே வேலன்ஸ் எலக்ட்ரான் வந்து சொல்றீங்களா பசங்களா? ஒரு சூப்பர் சர்ப்ரைஸ். என்ன சர்ப்ரைஸ் தெரியுமா? யாரெல்லாம் அமரா பேட்ச் ஜாயின் பண்ணல, யாரெல்லாம் அமரா பேட்ச் இன்னும் ஜாயின் பண்ணல, அமரா பேட்ச் இல்லையா, யாரெல்லாம் ஜாயின் பண்ணலையோ, எவ்வளவு நாள் சார்? ஏப்ரல் 15. ஏப்ரல் 15 வரைக்கும், ஏப்ரல் 15 வரைக்கும் நீங்க ஏப்ரல் 15 குள்ள என்ரோல் பண்ணீங்கன்னா இட் இஸ் கோயிங் டு பி ஃப்ரீ. கரெக்டா? ஸோ ஏப்ரல் 15 குள்ள நீங்க என்ரோல் பண்ணிட்டீங்க அப்படின்னா இட் இஸ் கோயிங் டு பி ஃப்ரீ. எது அப்படின்னா நீட் கிராஷ் கோர்ஸ். டெய்லி கிளாஸ் நடக்கும். எவ்வளோ நேரம்? 6 மணி நேரம் கிளாஸ் நடக்கும். நீட் கிராஷ் கோர்ஸ். ஓகே, ஸோ நீட் கிராஷ் கோர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரீ. ஓகே, இட் இஸ் அட் த காஸ்ட் ஆஃப் ஃப்ரீல உங்களுக்கு நீட் கிராஷ் கோர்ஸ் நடக்க போகுது. ஸோ பிசிக்ஸ்க்கு யார் எடுக்க போறாங்க, எந்த டீச்சர் எடுக்க போறாங்கன்னு தெரியாம நீங்க எப்படி ஜாயின் பண்ண முடியும் இல்லையா? ஸோ பிசிக்ஸுக்கு வந்து உங்க ஃபேவரட் யாழ் சார் தான் டீச் பண்ண போறாரு, அண்ட் கெமிஸ்ட்ரிக்கு நான் தான் டீச் பண்ண போறேன், அண்ட் பயாலஜிக்கு பார்த்தீங்க அப்படின்னா உங்க ஃபேவரட் ஆஷா மேம் வந்து உங்களுக்கு டீச் பண்ண போறாங்க. ஓகே, ஸோ 6+ ஹார்ஸ் உடைய லைவ் கிளாஸ் இருக்க போகுது. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த லைவ் கிளாஸ் உடைய ரெக்கார்டிங் இருக்க போகுது. கிளாஸ்ல சொல்லித்தர PDF உங்களுக்கு நாங்கள் வந்து கொடுக்க போறோம். ஸோ கிளாஸ்ல சொல்லித்தர எல்லா PDFும் கொடுக்க போறோம். அது மட்டும் இல்லாம பார்த்தீங்க அப்படின்னா பீடகாகி ஆப்ல ஹண்ட்ரட்ஸ் அண்ட் ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் புக் இருக்கு இல்லையா? ஸோ அந்த புக்கும் நீங்க வந்து எடுத்துக்கலாம். அதுக்கான ஆக்சஸும் உங்களுக்கு வந்து இருக்க போகுது. ஸோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. எஸ், இட் இஸ் கோயிங் டு பி ஃப்ரீ. ஸோ நம்மளுடைய வேதாந்து ஆப்ல வந்து ஃப்ரீ கிராஷ் கோர்ஸ் வந்து லான்ச் பண்ணியிருக்கோம்.
for NEET, but you need to enroll before. Okay, you need to enroll before April 15. இது எதுக்கு அப்படின்னா நியூ இயர் ஸ்பெஷல், நியூ இயர்க்காக நம்ம தமிழ் புத்தாண்டுக்காக உங்களுக்காக வந்து கொடுத்துருக்கோம். அமரா பேட்ச் லிங்க் அனுப்புங்க, தோ லிங்க் அனுப்புறேன். இங்க பாரு, உன் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க, எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. ஓகே, ஸோ எஸ், ஸோ அமரா பேட்ச் உடைய லிங்க் வந்து நான் இப்போ உங்களுக்கு சாட்ல அனுப்பியிருக்கேன். I have shared you the link பா. ஓகே, நான் வந்து பிடிஎஃப்ல கமெண்ட்ல பின் பண்ணியிருக்கேன். சரியா, கமெண்ட்ல நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா பின் பண்ணியிருக்கேன். ஓகே, அமரா பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சர்ப்ரைஸ் இல்லையா? அமரா பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து அந்த சர்ப்ரைஸே நாங்க தான். ஓகே, என்னடா சர்ப்ரைஸ் இருக்கு, என்ன எதிர்பார்க்குறீங்கன்னு சொல்லுங்க, என்ன சர்ப்ரைஸ் எதிர்பார்க்குறீங்க? ஓகே, கவனிப்போமா? எல்லாருக்கும் ஹாப்பியா? இங்கே பாரு, இது வந்து அமரா பேட்ச் உடைய மெயின் நோக்கம் என்ன அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். எல்லாருமே நீட் ப்ரிப்பரேஷனுக்கான ஆக்சஸ் வந்து கிடைக்கணும். ஸோ எல்லாராலையும் வந்து பயங்கரமாக லட்சக்கணக்கில் ஆயிரக்கணக்கில் காசு கொடுத்து கிராஷ் கோர்ஸ் ஜாயின் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஒரு கஷ்டமான செயல் இல்லையா? ஸோ நீட்டுக்கு இந்த வாட்டி தமிழ்நாடுல நிறையா பேர் வந்து சூப்பராக போய் டஃப் ஃபைட் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் வெறும் 99 rupeesக்கு இந்த கோர்ஸ் நம்ம லான்ச் பண்ணோம். இப்போ வந்து ஃப்ரீயாகவே தமிழ் புத்தாண்டுக்காக வந்து கொடுத்துருக்கோம். ஓகேவா? ஸோ என்னன்னா நிறைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ரீச் பண்ணுங்க, நிறைய கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, நிறைய புவர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்க. எல்லார் கையிலையும் ஜஸ்ட் ஒரு ஃபோன் இருந்தா போறோம், சூப்பரா அவங்களும் எங்க கூட சேர்ந்து ரெகுலரா அட்டென்ட் பண்ணலாம். ஓகே, மீட்டப்னு நினைச்சேன், மீட்டப் இருக்குடா. சரியா? ஓகே, ஒரு நாளே 5 lessons முடிங்க மேம், அப்படிதான் அமரா பேட்ச்ல போயிட்டு இருக்கு. ஓகேவா? ஸோ அமரா பேட்ச்ல இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்லாம் சொல்லுங்கடா, ஒர்த்தா ஒர்த்லையா, ஒர்த்தா இல்ல ஸ்கேமா? ஃப்ரீயா வேற தராங்களா? சத்தியமா ஜாயின் பண்ண மாட்டோம். கோர்ஸ் வந்து இல்ல, ஃபீஸ் இப்படி வச்சிருந்தா கூட ஜாயின் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். 5000 rupeesக்கு கிராஷ் கோர்ஸ்னா கூட ஜாயின் பண்ணி ஒர்த்தா ஒர்த்லையா? அமரா பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ் யாராவது இருக்கீங்களா? இங்க இருக்கிறது கொஞ்சம் கடினம் தான். விகாஸ் இருக்கான். ஒர்த்தா? கிளாஸஸ்லாம் எப்படி போயிட்டு இருக்கு அமரா பேட்ச்ல? சொன்ன மாதிரி நடத்துறோமா? சொன்ன ஷெட்யூல் கரெக்டா ஃபாலோ ஆகுதா? சொன்ன ஷெட்யூல் கரெக்டா ஃபாலோ ஆகுதா? எஸ், மீ ஃப்ரம் அமரா பேட்ச், சூப்பர், சம ஒர்த்து. ஆமா, ஓகேவா? ஸோ வந்து கண்டிப்பா உங்க ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேருக்கு வந்து சென்ட் பண்ணுங்க. அதுவும் முக்கியமா யாரெல்லாம் ரொம்ப ரொம்ப போரா இருக்காங்க, ஆர் லைக் whomsoever எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. ஆல்ரெடி கோச்சிங் போயிட்டு இருக்காங்கனாலும் வந்து ஷேர் பண்ணுங்க. ஓகே, ஸோ தட் அவங்களும் வந்து ஜாயின் பண்ணிப்பாங்க. ஓகே, சூப்பர். வாங்க வாங்க வாங்க, நம்ம வந்து அடுத்து போலாமா? அடுத்த கொஸ்டின் போலாமா? வாங்கப்பா. இந்த கொஸ்டினை முடிச்சோமான்னு தெரியல. இவங்க எல்லாருடைய வேலன்ஸ் எலக்ட்ரானுமே 7ஆ தான் இருக்க போறாங்க. அப்போ இந்த எஸ்பிகோ, டெலூரியம்கோ இல்ல பேரியம்கோ இவங்களுக்குலாம் வந்து வேலன்ஸ் எலக்ட்ரான் டெஃபினெட்லி இட் இஸ் நாட் கோயிங் டு பி 7. பட் ஜெனானுக்கு வந்து 8 இல்லையா? ஜெனானுக்கு வந்து இட் இஸ் கோயிங் டு பி 8 and iodine வந்து it is going to be, iodine it is going to be 7, right? Xenon it is going to be 8 and iodine it is going to be 7. So நம்ம இந்த iodine எடுத்து சால்வ் பண்ணி பார்க்கலாம். So XeF2 இருக்கு இல்லையா, அதை வந்து எடுத்துக்கோங்கடா. So valence electron வந்து it is equal to, இது ரொம்ப பெருசா இருக்கே, valence electron வந்து it is equal to 8 and இதுல bond pair வந்து பாத்தீங்க அப்படின்னா it is equal to 2. 8ல 2 போயிடுச்சுன்னா லோன் பேர் வந்து எனக்கு 6, அப்போ 3, அப்போ 5 எலக்ட்ரான்ஸ் எனக்கு இருக்கு. ICl2 சால்வ் பண்ணி பார்க்கலாமா? அயோடினுக்கு வந்து வேலன்ஸ் எலக்ட்ரான் வந்து இட் இஸ் ஈக்குவல் டு 7. பாண்ட் பேர் வந்து பாத்தீங்க அப்படின்னா இட் இஸ் ஈக்குவல் டு 2. ஸோ 7ல 2 போயிடுச்சு அப்படின்னா இட் இஸ் ஈக்குவல் டு 5 எலக்ட்ரான்ஸ் நமக்கு வந்து மீதி இருக்க போகுது. இங்கேயும் ஏதோ இடிக்குதே எனக்கு. 5 6 7 5 5 3 4 5 3 எலக்ட்ரான்ஸ் 3 அப்படிங்கிறப்போ இங்கேயும் நமக்கு வந்து 5 வருது. சரியா? ஸோ அப்போ நமக்கு ரெண்டுமே ICl2 அண்ட் தென் XeF2 தான் நமக்கு வந்து அதாவது ரெண்டு பேருமே வந்து சேமா இருக்க போறாங்க. ஓகே சிஸ்டர், இட்ஸ் ஷோயிங் அமௌண்டா? அப்போ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. சரியா? கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஓகே டன். ஸோ இப்போ அடுத்து நம்ம போலாமா? ஸோ நேராக இப்போ நிறைய தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இல்லை, இருந்தாலும் நான் உங்களுக்கு PDF கொடுத்துட்றேன். நிறையா தமிழ் மீடியம் கொஷின்ஸ் இருக்கு. இப்போ நீட்டுடைய ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ்லாம் நான் உங்ககிட்ட என்ன பண்ண போறேன் அப்படின்னா காட்ட போறேன்.
so that நீங்க NEET previous year questionsல எப்படிலாம் கேக்குறாங்க அப்படிங்கற ஒரு ஐடியா கிடைக்கும். So what do you think? So NEET previous year questions கேட்பாங்களா மாட்டாங்களா? NEET previous year questions கேட்பாங்களா மாட்டாங்களாப்பா? Thank you Darshan. ஆப்லாம் டவுன்லோட் பண்ண வேண்டாம்ப்பா. ஓகே புரியுது, அது வந்து ஆட்டோ கரெக்ட் ஆயிடுது நிறைய நேரம். அமௌண்ட் கேட்காது, கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் பாருங்க சரியா. ஓகே நம்ம நீட் ப்ரீவியஸ் இயர் क्वेश्चन போயிடலாம். நான் பிடிஎஃப்ல தமிழ் மீடியம் क्वेश्चंसும் நான் கண்டிப்பா தரேன். ஓகே ஆமா கண்டிப்பா ரிப்பீட் ஆகும். நீட் क्वेश्चंस வந்து கண்டிப்பா ரிப்பீட் ஆகும். எக்ஸாக்ட்டா அப்படியே வராது, ஆனா அதே மாடல்ல லிட்டில் பிட் சேஞ்ச் பண்ணி நமக்கு மாடிஃபை ஆகி கண்டிப்பா ரிப்பீட் ஆக போகுது. ஓகேவா சரியா டன் பா. சோ வாங்க, which of the following molecule has non-zero dipole moment value? So இது வந்து NEET 2024 re-examல கேட்ட ஒரு question. ஓகே சோ யாருடைய டைபோல் மொமெண்ட் வந்து நமக்கு வந்து நான் ஜீரோவா இருப்பாங்க? ரிப்பீட் ஆகும், கண்டிப்பா ரிப்பீட் ஆகும். அமரன் மூவி விட வர்த்தா சண்டைக்கு வராதீங்கடா. சரி வாங்க. சோ CCl4 இதோ பாருங்க, கார்பன் டெட்ரா குளோரைட் இல்லையா. சோ C இந்த பக்கம் ஒரு குளோரின், இந்த பக்கம் ஒரு குளோரின், மேல ஒரு குளோரின், கீழே ஒரு குளோரின். சோ CCl4 வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு குளோரின் எல்லாமே வந்து நமக்கு நாலுமே ஈக்குவலா நமக்கு எலக்ட்ரோநெகட்டிவ், ஈக்குவலி எலக்ட்ரோநெகட்டிவ். சோ இந்த குளோரின் இந்த பக்கம் எலக்ட்ரான்ஸ் பிடிச்சி இருக்கும், இந்த குளோரின் இந்த பக்கம் எலக்ட்ரானை பிடிச்சி இருக்கும், இந்த குளோரின் அந்த பக்கம் பிடிச்சி இருக்கும், இந்த பக்கம் இந்த குளோரின் இந்த பக்கம் பிடிச்சி இருக்கும். சோ எனக்கு வந்து கேன்சல் அவுட் ஆயிடும் இல்லையா. சோ எலக்ட்ரோநெகட்டிவிட்டி டிஃபரன்ஸ்னால தான் நமக்கு டைபோல் மொமெண்ட் வந்து கிரியேட் ஆகுது இல்லையா. அப்போ இட் இஸ் கோயிங் டு பி 0. ஓகே சோ அந்த क्वेश्चन நம்ம ரிவ்யூ பண்ணிக்கலாம் ரேவதி. இப்போ இது கவனிங்க சரியா, நம்ம அதை முடிச்சிடலாம். இங்க வாங்க HI. ஓகே சோ இதுல பாரு ஹைட்ரஜன் இருக்கு, அயோடின் இருக்கு. யாரு ரொம்ப எலக்ட்ரோநெகட்டிவ், யாரு எலக்ட்ரானை பயங்கரமா பிடிச்சி அட்ராக்ட் பண்ணுவாங்க? அயோடின் தான் இல்லையா. சோ அந்த அயோடின் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா எலக்ட்ரான் அது சைடு பயங்கரமா பிடிச்சி இழுத்துரும், எலக்ட்ரான் அது சைடு பயங்கரமா பிடிச்சி இழுத்துரும். அப்போ அது வந்து நமக்கு அந்த இடத்துல அப்போ பார்ஷியல் நெகட்டிவ் சார்ஜ் அங்க கிரியேட் ஆகும், இங்க பார்ஷியல் பாசிட்டிவ் சார்ஜ் கிரியேட் ஆகும். சோ அப்ப நான் ஜீரோ டைபோல் மொமெண்ட் கண்டிப்பா ஹைட்ரஜன் அயோடைடுக்கு தான் இருக்க போகுது. CO2 நம்ம ஆல்ரெடி CO2 உடைய ஸ்ட்ரக்சர் பார்த்திருக்கோம். இங்க ஆக்சிஜன் தான் எலக்ட்ரோநெகட்டிவ், ரெண்டு சைடும் ஈக்குவலா பிடிச்சி ஆப்போசிட் டைரக்ஷன்ல இழுக்குது. சோ டைபோல் மொமெண்ட் நமக்கு கேன்சல் ஆயிடும். சோ டைபோல் மொமெண்ட் நமக்கு கேன்சல் ஆயிடும். BF3 போரான் ட்ரை ஃப்ளூரைட். சோ அங்கேயும் பாத்தீங்க அப்படின்னா மூணு ஃப்ளூரினும் நமக்கு வந்து எலக்ட்ரோநெகட்டிவ், நமக்கு வந்து என்ன ஆயிடும் அப்படின்னா கேன்சல் அவுட் ஆயிடும். சோ HI தான் பார்த்த உடனே நம்ம வந்து சொல்லிடலாம். இந்த அளவுக்கு நீ எல்லாரையுமே சால்வ் கூட பண்ணி பார்க்கவே வேண்டாம். ஓகேவா. சோ நீட் 2024ல கேட்ட ஒரு क्वेश्चन எவ்வளவு ஈஸியா இருக்கு. சோ நல்லா புரிஞ்சுக்கோங்க, டைபோல் மொமெண்ட் பேஸ்டு क्वेश्चन வந்து நம்ம எதிர்பார்ப்போம். சோ டைபோல் மொமெண்ட் क्वेश्चन வந்தாலே polarity difference எதனால வருது? it is arising due to the electronegativity difference. okay next பாருங்க, arrange the following compounds in increasing order of solubility of chloroform. okay so solubility in குளோரோஃபார்ம்ல வந்து எப்படி சாலிபிலிட்டி வந்து இருக்கும் அப்படிங்கிற ஆர்டருக்கு வந்து நம்மள வந்து எழுத சொல்றாங்க. சோ ஒரு விஷயம் வந்து புரிஞ்சுக்கோங்க, குளோரோஃபார்ம் அப்படிங்கிறது வந்து என்ன, அது வந்து ஒரு ஆர்கானிக் சால்வெண்டா இன்ஆர்கானிக் சால்வெண்டா? குளோரோஃபார்ம்ல யாரெல்லாம் எப்படி சாலிபிளா இருப்பாங்கன்னு கேக்குறாங்கடா. குளோரோஃபார்ம் வந்து என்ன ஃபார்முலா? ஈஸியா சொல்லித்தரேன் கவனிங்க. குளோரோஃபார்ம் வந்து என்னது? CHCl3 இல்லையா. CHCl3 இது வந்து ஒரு ஆர்கானிக் சால்வெண்டா. ஆர்கானிக் சால்வெண்ட்ல ஆர்கானிக் காம்பவுண்ட் தான் நல்லா டிசால்வ் ஆகும் இருக்கும், நல்லா டிசால்வ் ஆகும் ரைட். போலார் காம்பவுண்ட்ல போலார் தான் நல்ல டிசால்வ் ஆகும், நான் போலார்ல நான் போலார் தான் வந்து நமக்கு வந்து டிசால்வ் ஆகும் இல்லையா. சோ இங்க நல்லா கவனிச்சிங்க அப்படின்னா யார் வந்து ரொம்ப ரொம்ப நான் போலாரா இருக்காங்களோ அப்போ இந்த நான் போலார் சால்வெண்ட் குளோரோஃபார்ம்ல நல்லா டிசால்வ் ஆவாங்க. போலாரா இருந்தா அவ்வளோ ஈஸியா டிசால்வ் ஆக மாட்டாங்க. போலார்னா எலக்ட்ரோநெகட்டிவிட்டி டிஃபரன்ஸ் ரொம்ப ஹையா இருக்கும்டா, அதுதான் போலார். ஓகே நான் போலார் அப்படின்னா அந்த எலக்ட்ரோநெகட்டிவிட்டி டிஃபரன்ஸ் வந்து அவ்வளோ ஹையா இருக்காது. ஸோ சைக்ளோஹெக்சேன் CH3OH இந்த ஆக்சிஜன் லைட்டா எலக்ட்ரானை பிடிச்சி இழுக்கும், இங்க நைட்ரஜன் நல்லாவே எலக்ட்ரானை பிடிச்சி இழுக்கும். NaCl கேட்கவே வேண்டாம், Na+Cl- குளோரின் பயங்கரமா எலக்ட்ரானை பிடிச்சி இழுக்க போகுது. ஸோ இருக்கிறதுலே NaCl தான்
ஹை போலாரா இருக்க போகுது. அப்ப இருக்கிறதுலே லீஸ்ட் சால்பிளா இருக்க போகுது வந்து NaCl தான். புரிஞ்சுதா? ஏய் நல்லா இப்போ எனக்கு ஆன்சர் சொல்லுங்க ஃபாஸ்டா சாட்ல. நீட் 2024 போன வருஷம் இந்த क्वेश्चन கேட்டிருக்காங்க. குளோரோஃபார்ம் CHCl3 வந்து பாத்தீங்கன்னா அது வந்து ஒரு ஆர்கானிக் காம்பவுண்ட். ஸோ இங்க யார் வந்து நான் போலாரா இருக்காங்களோ அவங்க வந்து நமக்கு மோர் சாலுபிளா இருப்பாங்க. சைக்ளோஹெக்சேன் தான் என்ன இருக்கு, அதுல கார்பன் இருக்கு, ஹைட்ரஜன் இருக்கு. ரெண்டு பேருமே வந்து அவ்வளோ எலக்ட்ரோநெகட்டிவ் கிடையாது. அதுல யாருமே எலக்ட்ரான்ஸ் அவ்வளோவா பிடிச்சி இழுக்கவே மாட்டாங்க. அப்போ இந்த சைக்ளோஹெக்சேன் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப லெஸ் போலாரிட்டி தான், போலாரிட்டியே கிடையாது சொல்ல போனா. ஓகே, அப்போ சைக்ளோஹெக்சேன் சூப்பரா சாலுபிளா இருக்கும். அடுத்து பாருங்க CH3OH, ஆக்சிஜன் அண்ட் நைட்ரஜனுடைய போலாரிட்டி நம்ம டிஃபரன்ஸ் பார்க்குறோம். அப்போ நைட்ரஜன் இன்னும் பயங்கரமா எலக்ட்ரானை பிடிச்சி அட்ராக்ட் பண்ணும். ஸோ நைட்ரஜன் இதை விட அதிகமாக தான் இருக்க போகுது. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா NaCl. ஸோ இருக்கிறதுலே NaCl தான் லீஸ்ட் சாலுபிள், ஏன்னா அது பொலாரிட்டி ஹை. அடுத்து CH3CN நைட்ரல் காம்பவுண்ட்ஸ் வருது. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா NaCl சோடியம் குளோரைட், அதுக்கப்புறமா நைட்ரல்ஸ் வருது, தென் ஆல்கஹால், தென் சைக்ளோஹெக்சேன். ஸோ ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். ஓகே, ஸோ பொலாரிட்டி டிஃபரன்ஸ் போலாரா இருந்தா அது வந்து நமக்கு போலார் காம்பவுண்ட்ல தான் டிசால்வ் ஆகும். அவங்க வாட்டர்ல சாலுபிள்னு கேட்டிருந்தாங்கன்னா இதே ஆர்டர் டிஃப்ரெண்டா இருந்திருக்கும். அவங்க போலார் காம்பவுண்ட் கொடுக்கல, நான் போலார் காம்பவுண்ட் கொடுத்துருக்காங்க. நான் போலார்னா நான் போலார் தான் சூப்பரா டிசால்வ் ஆகும். ஓகே, ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்க. நீட் 2024 தோ பார் ஒரே சாப்டர்ல இருந்து எவ்வளோ கொஸ்டின் கேட்கறாங்க பார். த இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் அபவுட் பாஸ்பரஸ் பென்டாக்ளோரைட் வந்து எது? த இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் அபவுட் த பாஸ்பரஸ் பென்டாக்ளோரைட் வந்து எது? PCl5 possesses two different phosphorus chlorine bond angle. கரெக்டா? கரெக்ட் தான். அடுத்து all PCl5 bonds are identical in length. அப்படியா? நோ இல்லையா? ஸோ இது வந்து என்னது, ரெண்டு ஆப்ஷனை கொடுத்துருக்காங்களா? இல்லை. ஸோ all PCl5 chlorine, all phosphorus chloride bonds are identical in length வந்து தப்பு. ஏன்னா இந்த PCl5 பாருங்களேன், இந்த 3 குளோரின் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம இதுல வந்து 2 டைப்ஸ் ஆஃப் பாண்டிங் வந்து இருக்கும்டா, ஆக்சியல் அண்ட் ஈக்குவட்டோரியல் அப்படின்னு. சரியா? ஸோ இந்த ஆக்சியல் பாண்டிங் எல்லாமே ஒரு பாண்ட் லென்த் இருக்கு அப்படின்னா இதை விட ஹையரா தான் நமக்கு வந்து ஈக்குவட்டோரியல் பாண்ட் லென்த் வந்து இருக்கும். ஸோ ஆக்சியல் தான் இருக்கல அதிகமா இருக்கும், ஈக்குவட்டோரியல் கம்மியா இருக்கும். சரியா? ஸோ இந்த பாண்ட் லென்த்தோ டிஃப்ரெண்டா நமக்கு வந்து இருக்கும். ஓகே, டிஃப்ரெண்டா வந்து இருக்கும். ஆக்சியல் பாண்ட்ஸ் வந்து நமக்கு வந்து பெருசா இருக்கும், லாங்கர் than ஈக்குவட்டோரியல் பாண்ட். ஓகே, ஆக்சியல் பாண்ட்ஸ் தான், இதான் ஆக்சியல் பாண்ட்ஸ் வந்து நமக்கு லாங்கர் than ஈக்குவட்டோரியல். ஓகே, so PCl5 exhibits sp3 dehybridization. கரெக்டா? கரெக்ட். நம்ம அதையும் சால்வ் பண்ணி பார்த்துருக்கோம். PCl5 வந்து sp3 dehybridization வந்து நமக்கு undergo பண்ணும். அடுத்து பாருங்க, PCl5 consists of phosphorus chlorine sigma bonds. 5 sigma bond. அதுவும் கரெக்ட். 1 2 3 4 5 5 sigma bond. That is also right. Okay, done. அடுத்த क्वेश्चन போலாமா? done. அடுத்து பாருங்க, match the following. நான் சால்வ் பண்ண வேண்டாம்பா, ஈஸியான ஒரு क्वेश्चन. இதுவும் போன வருஷம் கேட்ட क्वेश्चन தான். நீட் 2024 ஈஸியான ஒரு क्वेश्चन சால்வ் பண்ணுங்களேன். இதோ பாருங்க, ஈத்தேன்னா சிங்கிள் பாண்டா, கார்பன் கார்பன் சிங்கிள் பாண்ட், ரைட்? ஈத்தேன்னா கார்பன் கார்பன் சிங்கிள் பாண்ட். ஸோ என்ன வரும்? ஐ won't solve. This is very very easy. Try and solve பா. குயிக்கா? பாண்ட் ஈஸி. எனக்கு அப்படியே சொல்லுங்க, ஈத்தேன்ல சிங்கிள் பாண்ட், அப்போ 1 சிக்மா பாண்ட். கரெக்டா? சிங்கிள் பாண்ட்னா ஒரே ஒரு சிக்மா பாண்ட் தான். அடுத்து பாருங்க, ஈத்தீன்னா கார்பன் கார்பன் டபுள் பாண்ட் இருக்க போகுது. ஈத்தீன்னா கார்பன் கார்பன் டபுள் பாண்ட் இருக்க போகுது. டபுள் பாண்ட்ல ஒரு சிக்மா பாண்ட் ஒரு பை பாண்ட், ஒரு சிக்மா பாண்ட் ஒரு பை பாண்ட். அப்போ 1 சிக்மா 1 பை.
கார்பன் மாலிக்யூல் C2 எனக்கு தெரியாது அப்படினே வெச்சுக்கோ. ஈத்தைன் பாருங்க, ஈத்தைன்ல கார்பன் கார்பன் ட்ரிபிள் பாண்ட், ஈத்தைன்ல கார்பன் கார்பன் ட்ரிபிள் பாண்ட், ஒரு சிக்மா பாண்ட், ரெண்டு பை பாண்ட், ரெண்டு பை பாண்ட். சோ 1 sigma bond 2 pi bond. அப்ப C2 molecule of course ரெண்டு பை பாண்ட் தான். சோ கார்பன் மாலிக்யூல்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா C2ல ரெண்டுமே நமக்கு பை பாண்ட்ஸா தான் இருக்கும், ரெண்டுமே வந்து பை பாண்ட்ஸா தான் இருக்கும். ஜாயின் பண்ணலாம்டா பாலாஜி, தாராளமா ஜாயின் பண்ணலாம். ஓகே, சோ டு யூ அண்டர்ஸ்டாண்ட்? புரிஞ்சுதா? சோ இந்த மேட்சிங் தான் வரும், கரெக்டா நீங்க மேட்ச் பண்ணிடுங்க. சோ என்ன ஆப்ஷன் வரும் போகுது ஆன்சர்? A3B4C1, A3B4C1 D2. Option D is the right answer. Option D is the right answer. Okay, ரொம்ப ரொம்ப ஈஸியா நீங்க என்ன பண்ணலாம் அப்படினா இத பார்த்த ஸ்பீடுக்கு நீங்க சால்வ் பண்ணிரலாம். ஓகே, சோ அடுத்த क्वेश्चन பாருங்க. இதுவும் NEET 2024ல கேட்ட ஒரு क्वेश्चन. ஓகேவா? சோ intramolecular hydrogen bonding. intramolecularனா ஒரே காம்பவுண்ட்ல ஹைட்ரஜன் பாண்டிங் இருக்கு மேம். ஹைட்ரஜன் இங்க பாரு, போன வருஷத்தே முடிக்கல, எவ்வளவு क्वेश्चन கேக்குறான் பாரு இந்த சாப்டர்ல இருந்து. மேம் ஹைட்ரஜன் பாண்டிங்னா என்ன? ஃபர்ஸ்ட் ஹைட்ரஜன் பாண்டிங்னா ஹைட்ரஜன் வந்து ஒரு மோர் எலக்ட்ரோநெகட்டிவ் குரூப் கூட பாண்ட் ஆகி இருக்கிறத தான் நம்ம வந்து என்னன்னு சொல்றோம்? ஹைட்ரஜன் பாண்டிங் அப்படி சொல்றோம். ஹைட்ரஜன் ஆக்சிஜன் கூட பாண்ட் ஃபார்ம் பண்ணுது, இல்ல ஹைட்ரஜன் ஹைட்ரஜன் கூட பாண்ட் ஃபார்ம் பண்ணுது, ஹைட்ரஜன் சல்ஃபர் கூட பாண்ட் ஃபார்ம் பண்ணுது. சோ ஹைட்ரஜன் கூட மோர் எலக்ட்ரோநெகட்டிவ் குரூப் ஒரு பாண்ட் ஃபார்ம் பண்ணுச்சுனா அதுதான் நம்ம வந்து ஹைட்ரஜன் பாண்ட் அப்படி சொல்றோம். இன்ட்ரா ஸ்கூல் காம்படிஷன்னா என்னது? ஒரே ஸ்கூலுக்குள்ளேயே வந்து உங்களுக்கு வந்து குரூப்பா பிரிச்சு காம்படிஷன் நடக்கும். இன்டர் ஸ்கூல்னா ஒரு ஸ்கூலுக்கும் இன்னொரு ஸ்கூலுக்கும் நடுவுல நடக்கும். எஸ் அஃப்கோர்ஸ் வித்தின் அண்ட் தென் வித்தின் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? இன்ட்ரா அப்படின்னா வந்து வித்தின், ரைட்? ஸோ இதுவே இன்டர் அப்படின்னா பிட்வீன் டூ டிஃபரண்ட் ஸ்கூல் நம்ம இன்டர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ கரெக்டாக பார்த்து சொல்லுங்க பார்க்கலாம். எங்க வந்து எனக்கு இந்த ஆக்சிஜனும் இந்த ஹைட்ரஜனும் சாரி இந்த ஆக்சிஜனும் இந்த ஹைட்ரஜனும் எனக்கு பாண்ட் ஃபார்ம் பண்ணணும். எப்படிப்பா? எதுல பாசிபிலிட்டி ஹையரா இருக்கும்? தோபார் இங்க எனக்கு பாசிபிலிட்டி கண்டிப்பா வாய்ப்பு கிடையாது, ரைட்? இதுல எனக்கு பாசிபிலிட்டி கிடையாது. இது எங்கேயோ இருக்கு, அது எங்கேயோ இருக்கு, இது எங்கேயோ இருக்கு, அது எங்கேயோ இருக்கு. அப்போ எதுல எனக்கு இன்ட்ராமாலிகுலர் ஹைட்ரஜன் பாண்டிங் வந்து பாசிபிள்? ஆர்த்தோ நைட்ரோ ஃபீனால். ஓகே, இட் இஸ் ஆர்த்தோ நைட்ரோ ஃபீனால். ஓகே, ஸோ இதுல பாத்தீங்க அப்படின்னா நமக்கு here you can see the hydrogen bonding. இந்த ஆக்சிஜனுக்கும் இந்த ஹைட்ரஜனுக்கும் நமக்கு ஹைட்ரஜன் பாண்டிங் வந்து இருக்கும். ஓகே, டன். ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். அடுத்துப்பா. ஆமாம், நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணதுதான். நம்ம இவ்வளோ நேரமா சால்வ் பண்ணோமே, எல்லா அறிவையும் தேக்கி வச்சு NEET 2024 क्वेश्चन சால்வ் பண்ணுங்க பார்க்கலாம். சால்வ் பண்ணுங்கடா. நம்ம இவ்வளோ நேரமா சால்வ் பண்ணோம் இல்லையா? ஒருத்தரை நீ மேட்ச் பண்ணாலே தாராளமா மேட்ச் பண்ணிடலாம். ஏன் தெரியுமா சொல்றேன்? பாரு, A1 A2 A3 A2 ஆப்ஷன் சொன்னோம், அவ்வளோ கன்ஃபியூசிங்காலாம் கொடுக்கல அவங்க. அமோனியாக்கு என்னடா? அமோனியா நம்ம சால்வ் பண்ண காம்பவுண்ட் தானே. ரமணன் ஸ்பாம் தான்டா பண்றீங்க ஃபாஸ்டா. அமோனியாக்கு என்னடா பார்த்தோம்? sp3 hybridization with ஒரு லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான் இருந்துச்சு, ட்ரைகோனல் பிரமிடல் இல்லையா? ஸோ அமோனியா வந்து ட்ரைகோனல் பிரமிடல். ஏ வந்து 1 பா, ஏ வந்து 1, A1 அவ்வளோதான். ஒரே ஒரு ஆப்ஷன்ல தான் A1 இருக்கு, ஆப்ஷன் ஏ. இப்போ சொல்லு, ஈஸியா இல்லையா? 250 rupees உனக்கு அனுப்பணும்னா அனுப்பு, சாட்ல கூட அனுப்பு. ஃப்ரீ தான்டா, ஃப்ரீ. நீட் கோச்சிங் இஸ் ஃப்ரீ. இப்போ ஏப்ரல்குள்ள ஜாயின் பண்ணீங்கன்னா, ஏப்ரல் டேட் என்ன மறந்துட்டேன், டேட் எழுதி போட்டல, அதுக்குள்ள ஜாயின் பண்ணீங்க. ஓகே, டவுட் கேட்டா தப்பு இல்லை, பட் நீ டவுட்டே கேட்க மாட்டேன். நீட் ஈஸி இல்லையா? ஒரு ஆப்ஷன் கண்டுபிடிச்சதுக்கே எனக்கு ஆன்சர் கிடைச்சிச்சு. B4 C2D B4 BRF5 வந்து பாத்தீங்க அப்படின்னா இட் இஸ் ஸ்கொயர் பிரமிடல். இட் இஸ் ஸ்கொயர் பிரமிடல். ஓகே, அடுத்து XCF4 வந்து என்னது? நம்ம நிறைய வாட்டி சால்வ் பண்ணியிருக்கோம், ஸ்கொயர் பிளேனார். SF6 பாத்தீங்க அப்படின்னா இட் இஸ் ஆக்டாஹீட்ரல். இட் இஸ் ஆக்டாஹீட்ரல். ரிப்பீட்டடா பாரு, கேட்டதே தான் திருப்பி வந்து கேட்குறாங்க. ஓகே, டன். மீட்டப் எல்லாமே கம்யூனிட்டி போஸ்ட்ல மென்ஷன் பண்ணியிருக்கோம், நீங்க பார்க்கலாம். ஓகே, ஐடென்டிஃபை த கரெக்ட் ஆன்சர். NEET 24
பாரு நம்ம வந்து நீட் 24 கொஸ்டினே எவ்வளோ கொஸ்டின் இருக்கு பார். அதனால தான் இது அவ்வளோ ஹை வெயிட்டேஜ் சாப்டர் அப்படின்னு நான் வந்து சொன்னேன். ஸோ லிசனிங் த கிளாஸ் till end is very very important. So 3 resonance structure can be drawn for ozone. இது கரெக்டா? இல்ல. ஓசோனுக்கு 3 different resonance structure வரைய முடியாது. 2 resonance structure தான் நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா ஓசோனுக்கு வந்து வரைய முடியும். ஸோ இது கரெக்ட் கிடையாது. BF3 உடைய நான் ஜீரோ டைபோல் மொமெண்ட் நம்ம இதே வருஷத்துல தான் கேட்டான். BF3 உடைய டைபோல் மொமெண்ட் வந்து 0 அப்படின்னு நம்ம வந்து பார்த்தோம். சாரி கொஞ்சம், அதாவது BF3 பாருங்களேன், இட் இஸ் நாட் கம்ப்ளீட்லி நான் ஜீரோ. போரான் ட்ரைஃப்ளூரைன் வந்து பாத்தீங்க அப்படின்னா இட் இஸ் 0. எஸ், கண்டிப்பா கேன்சல் அவுட் ஆயிடும் இல்லையா? ஸோ டைபோல் மொமெண்ட் வந்து 0. ஸோ இதுவும் வந்து நமக்கு வந்து தப்பு. ஐடென்டிஃபை த கரெக்ட் ஆன்சர். எஸ் எஸ் எஸ். ஸோ நமக்கு லைட்டா இருக்கும், அதாவது அவ்வளோ இருக்காது. பட் டைபோல் மொமெண்ட் ரொம்ப ரொம்ப கம்மியா நமக்கு வந்து BF3க்கு வந்து இருக்கும். பட் இட் இஸ் ஆல்மோஸ்ட் 0 தான்டா. இட் இஸ் 0 தான். BF3 ஹாஸ் நான் ஜீரோ டைபோல் மொமெண்ட். ஓகே, ஸோ இது வந்து தப்பு தான். சரியா? இதுதான் வந்து தப்பு. ஓ, ஐடென்டிஃபை த கரெக்ட் ஆன்சர். ஓகே ஓகே, நான் வந்து ஒரு செகண்ட்ல குழம்பிட்டேன். என்னது ஐடென்டிஃபை த கரெக்ட் ஆன்சர்? இது நாலத்துல எது கரெக்ட்னு நீ பார்க்கணும். டைபோல் மொமெண்ட் இட் இஸ் 0, ரொம்ப ரொம்ப லைட் தான். ஸோ இது பிகாஸ் இட் வில் கேன்சல் அவுட், அது நம்ம இப்போதானே பார்த்தோம். ஸோ யூ நீட் டு ஐடென்டிஃபை த கரெக்ட் ஆன்சர். ஸோ இது நான் ஜீரோ டைபோல் மொமெண்ட்னு கொடுத்துருக்காங்க, அப்போ இது வந்து தப்பு. ஓகே, ரெசோனன்ஸ் ஸ்ட்ரக்சர் 2 தான் வரைய முடியும்னு பார்த்தோம். ஸோ ஓசோன் 3 கொடுத்துருக்காங்க, தப்பு. டைபோல் மொமெண்ட் ஆஃப் NF3 greater than NH3. C. டைபோல் மொமெண்ட் ஆஃப் NF3 வந்து greater than NH3 அப்படின்னு வந்து சொல்றாங்க. இப்போ நீ பாரு, ஃப்ளூரினுக்கும் நைட்ரஜனுக்கும் இருக்கிற எலக்ட்ரோநெகட்டிவிட்டி டிஃபரன்ஸ் ரொம்ப ரொம்ப கம்மி. ஏன்னா நைட்ரஜனும் எலக்ட்ரோநெகட்டிவ், ஃப்ளூரினும் வந்து எலக்ட்ரோநெகட்டிவ். நைட்ரஜனும் எலக்ட்ரோநெகட்டிவ், ஃப்ளூரினும் வந்து பாத்தீங்க அப்படின்னா எலக்ட்ரோநெகட்டிவ். ஓகே, ஸோ இதே நீங்க இங்க பாருங்க, நைட்ரஜன் வந்து ரொம்பவே எலக்ட்ரோநெகட்டிவ். ஆனா ஃப்ளூரின் வந்து பாத்தீங்க அப்படின்னா, சாரி ஹைட்ரஜன் வந்து அவ்வளோ எலக்ட்ரோநெகட்டிவ் வந்து கிடையாது. ஓகேவா? ஹைட்ரஜன் வந்து நமக்கு அவ்வளோ எலக்ட்ரோநெகட்டிவ் வந்து நமக்கு கிடையாது. புரிஞ்சுதா? ஸோ இதுக்கு தான் நமக்கு வந்து டைபோல் மொமெண்ட் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. ஸோ எங்க வந்து எலக்ட்ரோநெகட்டிவிட்டி வந்து நமக்கு அதிகமா இருக்கும், எலக்ட்ரோநெகட்டிவிட்டி டிஃபரன்ஸ் வந்து அதிகமா இருக்கோ அங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு டைபோல் மொமெண்ட்டும் அதிகமா இருக்கும். ஸோ இதுவும் தப்பு தான். 3 canonical forms can be drawn for CO2 3 2-. Yes, it is correct. So canonical structures எல்லாமே நான் வரைஞ்சு காட்டுறேன். அதுதான் என்னது அப்படின்னா ரெசோனன்ஸ் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு வந்து நம்ம சொல்லுவோம். ஓகே, அதை தான் நம்ம வந்து ரெசோனன்ஸ் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஸோ 3 different structures வந்து நமக்கு அதுல பாசிபிளா இருக்கு. புரிஞ்சுதா? எஸ், வெரி குட். அடுத்து போலாமா? கரெக்ட் ஆர்டர் ஆஃப் டைபோல் மொமெண்ட். இதோ பாருங்க, டைபோல் மொமெண்ட் பேஸ் பண்ணி எவ்வளவு क्वेश्चन கேக்குறாங்க. யாரு ஹை எலக்ட்ரோ நெகட்டிவ் பாரு, HF கம்மியா இருக்கு, CH4 தான் இருக்கிறதுலே லோவஸ்டா இருக்கணும்பா. அப்போ ஆப்ஷன் ஏ வரவே வராது. எங்கெல்லாம் CH4, நல்ல வேளை அடுத்ததெல்லாம் இல்லை, CH4 தான் இருக்கிறதுலே லோவஸ்ட் டைபோல் மொமெண்ட். ஓகே, ஏன்னா கார்பனும் எலக்ட்ரோநெகட்டிவ் கிடையாது அவ்வளோவா, ஹைட்ரஜனும் எலக்ட்ரோநெகட்டிவ் கிடையாது. சரியா? ஸோ CH4 தான் இருக்கிறதுலே லோவஸ்ட், அப்போ இந்த ஆப்ஷனும் வராது, CH4 தான் லாஸ்ட். இப்போ வாங்க, NH3 HF. நைட்ரஜன் எலக்ட்ரோநெகட்டிவ், ஆனால் ஹைட்ரஜன் அவ்வளோவா எலக்ட்ரோநெகட்டிவ் கிடையாது. ஹைட்ரஜன் எலக்ட்ரோநெகட்டிவ் கிடையாது, ஆனால் இங்கே ஃப்ளூரின் வந்து எலக்ட்ரோநெகட்டிவ். ஸோ இப்போ நைட்ரஜன் ஃப்ளூரின் கம்பேர் பண்ணு, நைட்ரஜன் ஃப்ளூரின் சல்ஃபர் கம்பேர் பண்ணு. யாரு இருக்கிறதுலே மோர் எலக்ட்ரோநெகட்டிவ்? கண்ணை மூடிட்டு நீ சொல்லிடலாம் ஃப்ளூரின் தான் அப்படின்னு. ஓகே, கண்ணை மூடிட்டு நம்ம வந்து சொல்லிடலாம் ஃப்ளூரின் தான் மோர் எலக்ட்ரோநெகட்டிவ். ஸோ ஃப்ளூரின் தான் எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் வரணும், ஏன்னா அதுக்கு தான் ஒரு எலக்ட்ரான் எப்படியாச்சும் கிடைச்சா நான் ஸ்டேபிள் ஆயிடுவேன் அப்படின்னு இருக்கு. ஸோ அப்போ இந்த ஆப்ஷனும் வராது, இந்த ஆப்ஷன் தான் கரெக்டான ஆன்சர். ஸோ திஸ் ஆப்ஷன் இஸ் த ரைட் ஆன்சர். ஸோ பேஸ்ட் ஆன் த எலக்ட்ரோநெகட்டிவிட்டி நீங்க என்ன பண்ணலாம், எழுதலாம். which one of the following represents isoelectronic species? which of the following represents isoelectronic species? isoelectronic species na
யாருக்கிட்ட நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் வந்து நமக்கு சேமா இருக்கும்? யாருக்கிட்ட நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் வந்து நமக்கு சேமா இருக்கும்? சும்மா கால்குலேட் பண்ணி பாருங்க. எஸ் டியா? அதுக்குள்ள சால்வ் பண்ணிட்டீங்களா டி அப்படின்னு? இங்க பாருங்க, நான் இது ரொம்ப ஈஸியா சால்வ் பண்றது எப்படி அப்படின்னு சொல்லி தரேன். சோடியம் குளோரின், இங்க பாரு, ரெண்டு பேருடைய எலக்ட்ரோநெகட்டிவிட்டி நமக்கு வேற வேற தான், அதாவது எலக்ட்ரான்ஸ் டிஃபரெண்டா தான் இருக்கு. சோடியம் பிளஸ் குளோரின் மைனஸ் டெஃபினெட்லி நாட் ஈக்குவல், வரவே வராது. அடுத்து பாருங்க, N2O N2O4, இதை விட இது அதிக எலக்ட்ரான்ஸ் தான் இருக்க போகுது. சத்தியமா இது வரவே வராது, வரவே வராது. இங்க பாருங்க, பிளஸ் Mg2+, Na சோடியம் மெக்னீசியம், சோடியம்ல 1 ஆட் பண்றீங்க, மெக்னீசியம்ல 2+ ஆட் பண்றீங்க. இங்க பாருங்க, அதெல்லாம் கூட வேண்டாம். ஆக்சிஜன் ஃப்ளூரின் ரெண்டு பேர் மேலேயுமே மைனஸ் சார்ஜ், சேம் சார்ஜ் இருக்கு. மேல சேம் சார்ஜ் பார்த்தாலே கேன்சல் பண்ணி விட்டுரு, சேம் சார்ஜ் வந்தாலே கேன்சல் பண்ணிடுது. இப்போ மைனஸ் மைனஸ் கேன்சல், சார்ஜே இல்ல அப்படின்னா என்னது? 0 சார்ஜா? 0 0 கேன்சல், இதுவும் வராது. மைனஸ் மைனஸ் வரவே வராது. அப்போ இதுதான் என்னுடைய கரெக்ட் ஆன்சர். மேல பார், சார்ஜ் எதுவுமே சேமா இல்ல. இப்போ கால்சியம்ல நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் எவ்வளோப்பா? கால்சியம்ல எவ்வளோ எலக்ட்ரான்? 22 எலக்ட்ரான். 2 எலக்ட்ரானை கம்மி பண்ணிட்டா 20 எலக்ட்ரான் இருக்கும். ஆர்கான்ல ஐ ஹாவ் 20 எலக்ட்ரான்ஸ். ஸோ பொட்டாசியம்ல நமக்கு K+ அப்படின்னா அகெயின் இட் இஸ் 20, குளோரின் மைனஸ் அப்படிங்கிறப்போ அகெயின் இட் இஸ் 20. ஸோ இவங்க எல்லார்கிட்டயுமே நமக்கு 20 எலக்ட்ரான்ஸ் வந்து இருக்க போறாங்க. புரிஞ்சுதா? Do you understand? Yes? Clear? Okay. So ஈஸியா எப்படி சால்வ் பண்றது? அதான் நீங்க பாருங்க, குளோரின்லயும் ஒன்னு மைனஸ் பண்றீங்க, ஆக்சிஜன்லயும் ஒன்னு மைனஸ் பண்றீங்கன்னா கண்டிப்பா வாய்ப்பே இல்லை. இங்க பாரு, ரெண்டு பேருக்குமே மேல சார்ஜ் வந்து 0 0 தான், வாய்ப்பே இல்லை. ரெண்டு பேருக்குமே மைனஸ் மைனஸ், வாய்ப்பே இல்லை. ஆனா இங்க பாரு, பிளஸ் மைனஸ் 0 2+ வேற வேற இருக்கு. அப்போ நீ அதை ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே, ஸோ திஸ் இஸ் ஹவ் யூ ஈஸிலி சால்வ் த ஆன்சர். இப்படிதான் நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஈஸியா ஆன்சர்ஸ் வந்து சால்வ் பண்ணுவீங்க. ஓகே, ஸோ அடுத்த கொஸ்டின் போலாம். ஃபாஸ்டா, the hybridization involved in PCl5 is. ஸோ எஸ், கிளாஸ் கடைசி வரைக்கும் இருக்கிறவங்களுக்கு தான் வந்து நான் பிடிஎஃப் தருவேன். கிளாஸ் கடைசி வரைக்கும் இருந்து நீங்கள் ப்ராப்பராக ஆன்சர் பண்ணுறப்போ தான் உங்களுக்கு புரிய வரும். ஸோ தட் நான் வந்து பிடிஎஃப் தந்தா உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எலக்ட்ரான்ஸ் எப்படி கால்குலேட் பண்ணுறது? அதுக்கு தான் நம்ம அந்த அதோடைய அட்டாமிக் நம்பர் தெரிஞ்சிருக்கணும்டா. அட்டாமிக் நம்பர் தெரிஞ்சதான் நம்ம எலக்ட்ரான் கால்குலேட் பண்ண முடியும். பட் இந்த கொஸ்டின்லாம் பார்த்த ஸ்பீடுக்கு ஆன்சர் பண்ணலாம். PCl5 உடைய ஹைபிரிடைசேஷன் என்னப்பா? எல்லாம் சால்வ் பண்ணது தான், ஈஸி தான். வேலன்ஸ் எலக்ட்ரான் வந்து 5 அண்ட் இதுல பாண்ட் பேர் வந்து 5 அண்ட் லோன் பேர் பார்த்தீங்கன்னா 5 - 5 0, பாண்ட் பேர் 5 அண்ட் லோன் பேர் 5, ஸ்டெரிக் நம்பர் ஈக்குவல் டு 5 + 0 5. அப்போ நமக்கு வந்து என்ன வரும்? sp3d 3 4 5, sp3d ஆப்ஷன் ஏ. ஆப்ஷன் ஏ, ட்ரைகோனல் பை பிரமிடல், ட்ரைகோனல் பை பிரமிடல். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க, குளோரின் 17 தான். ஆனா குளோரின் மேல என்ன சார்ஜ் இருந்துச்சு? குளோரின் மேல என்ன சார்ஜ் இருந்துச்சு? குளோரின் மேல என்னப்பா சார்ஜ் இருந்துச்சு? இந்த கொஸ்டின் ஏதாச்சும் டவுட் இருக்கா? ஏதாச்சும் டவுட் இருக்கா? ஸோ இங்கே பாருங்க, நல்லா கவனிங்க. கால்சியம், கால்சியம்ல நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் வந்து எவ்வளோ? கால்சியம்ல நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் வந்து எவ்வளோ? 20. ஓகே, ஸோ நீங்க என்ன பண்றீங்க? கால்சியம் 2+. ஆர்கான், ஆர்கான் யா, ஆர்கான்ல எவ்வளோ எலக்ட்ரான்ஸ் வந்து இருக்கும்? ஸோ ஹவு மெனி எலக்ட்ரான்ஸ் இன் ஆர்கான்? குயிக்கா, 18 எலக்ட்ரான்ஸ் இல்லையா? ஸோ இங்க பாருங்க, கால்சியம் 2+ தான். கால்சியம்ல 20 எலக்ட்ரான்ஸ் இருக்கும், ஆர்கான்ல 18 எலக்ட்ரான்ஸ் இருக்கும். பொட்டாசியம்ல எவ்வளோ எலக்ட்ரான் சொல்லுங்க? நான் அதுக்கப்புறமா அதோடைய சார்ஜுக்கு வரேன். பொட்டாசியம்ல எவ்வளோ நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ்? 19 எலக்ட்ரான்ஸ் இருக்கும். ஓகே, குளோரின்ல எத்தனை எலக்ட்ரான்ஸ் இருக்கும்? ஹவு மெனி எலக்ட்ரான்ஸ் இன் குளோரின்?
17 electrons. Yes, you are correct. Chlorine வந்து எனக்கு 17 electrons வந்து இருக்கும். Okay. So கவனிங்க, calcium 2+ அப்படினா calcium 2+ னா you are going to remove 2 electrons. 2 electron remove பண்ணிடுவீங்க. அப்ப it becomes 18. Sorry, நான் தப்பா சொல்லிட்டேன் இல்லையா? So போனதுல எல்லாமே 20 போட்டோம். கரெக்ட் தான். So it becomes 18. Argon வெறும் argon தான் இருக்கு. Okay, argon அப்படியே தான் இருக்கு. So it is 18. அடுத்து பாருங்க K. பொட்டாசியம்க்கு வந்து it is K+ இல்லையா? K+ அப்படினா ஒரு எலக்ட்ரான் ரிமூவ் பண்ணுங்க. 19ல 1 போயிடுச்சுனா 18. Cl- chlorine மைனஸ் தான் ஒரு எலக்ட்ரான் ஆட் பண்ண போறீங்க. Then it becomes 18. Okay? So இப்போ கரெக்ட்டா இருக்கா? So அதான் நம்ம வந்து தென்னாவெட்டுல வந்து தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணிடுறோம், அதுல வந்து எரர் பண்ணிடுறோம். ரொம்ப ஈஸியான ஒரு क्वेश्चनல 22. எஸ் எஸ் ஐ எம் சாரி, நான் வந்து 20 + 2 பண்ணிட்டேன். நான் என்ன மிஸ்டேக் பண்ணிட்டேன், 2+ னா 2 எலக்ட்ரானை ஆட் பண்ணிட்டேன். ரொம்ப ரொம்ப அபத்தமான ஒரு தப்பு. இதை வந்து பண்ணிடாதீங்க. ஓகே சரியா? So I did that mistake, so you don't do that. So calcium க்கு 20, argon க்கு 18, potassium க்கு 19, chlorine க்கு 17. So நீங்க என்ன பண்றீங்க அப்படினா இதுல calcium 2+ னா நீங்க 2 எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணிடுவீங்க. ஓகே, தென்னாவெட்டு எரர். ஆமா அதேதான். So 2 எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா it becomes 18. இப்போ எல்லார்கிட்டயுமே வந்து நமக்கு 18 number of electrons வந்து இருக்குது. இப்போ எல்லாருக்கும் clear? ஓகே done. ஆமா, இந்த மாதிரி நம்ம ஒரு தென்னாவெட்டுல எரர் பண்ணா சாட்ல தென்னாவெட்டு எரர் அப்படின்னு போட்டுருங்க. அடுத்து பாருங்கடா. So hybridization in 𝑥𝒑𝒓2 and 𝑥𝒑𝒓4 respectively are. Okay, hybridization in both of these cases வந்து என்னது? Quick-ஆ 𝑥𝒑𝒓2 𝑥𝒑𝒓4 ஃபாஸ்டா ரெண்டுமே நம்ம சால்வ் பண்ண क्वेश्चंस தான். என்ன வரும்? வெரி குட். sp3d எப்படி? xenonக்கு வந்து 8 வேலன்ஸ் எலக்ட்ரான், bond pair 2, 8ல 2 போயிடுச்சுனா 6, அப்ப 3, 2 + 3 5, 5 னா அது sp3d. so sp3d எங்க இருக்கு? ஆப்ஷன் A. ஓகே, B and C லயும் இருக்கு. xenon x4 பாருங்க, 8 4 bond pair, அப்போ 8ல 4 போயிடுச்சுனா 2 lone pair, 4 + 2 6, அப்ப it is sp3d2. so sp3d2 and sp3d. ஆப்ஷன் B தான் கரெக்டான ஆன்சர். பாத்தீங்களா எவ்வளவு ஃபாஸ்டா நம்ம சால்வ் பண்றோம் அப்படின்னு? எஸ். அடுத்த क्वेश्चन பாருங்க. இது வந்து எப்படி ரிப்பீட் ஆயிருக்கு பாரு. எக்ஸாக்ட் சேம் क्वेश्चन. ஜிப்மருக்கு தனி என்ட்ரன்ஸ் முன்னாடி இருந்துச்சுடா. ஸோ 2012ல கேட்டிருக்காங்க. அதே தான் AIPMT ஆல் இண்டியா ப்ரீ மெடிக்கல் டெஸ்ட்னு அப்போ இருந்துச்சு நீட்டு. 1996ல வந்து கேட்டிருந்தாங்க. ஓகே, ஸோ எதுக்கு வந்து sp2 ஹைபிரிடைசேஷன் வந்து இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. யாருக்கு வந்து sp2 ஹைபிரிடைசேஷன் வந்து இருக்கும்? இங்க பாருங்க, C2H6 நான் எடுத்துக்கிறேன். C2H6 பாரு. கார்பனை சுத்தி 4 பாண்ட் இருக்கு, கார்பனை சுத்தி 4 பாண்ட் இருக்கு. சிங்கிள் பாண்ட் தான். அப்போ sp3 ஹைபிரிடைசேஷன். A ஆப்ஷன் வராது. ஆப்ஷன் B பாருங்க, C2H4. C2H4 தான். அப்போ இங்க கண்டிப்பா எனக்கு டபுள் பாண்ட் இருக்கும். ஏன்னா கார்பனை சுத்தி 4 பாண்ட் எனக்கு இருக்கணும். அப்ப எனக்கு டபுள் பாண்ட் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா அது இட் இஸ் sp2 ஹைபிரிடைசேஷன். கண்ணை மூடி டிக் போடுங்க. இது ட்ரிபிள் பாண்ட், இது sp ஹைபிரிடைசேஷன், இது sp3 ஹைபிரிடைசேஷன். புரிஞ்சுதா? புரிஞ்சுதா? and BeCl2 is again sp ஹைபிரிடைசேஷன். பெரிலியம் குளோரைடு வந்து again it is sp ஹைபிரிடைசேஷன். ரொம்ப ரொம்ப ஒரு ஈஸியான ஒரு क्वेश्चन. ஓகே, அடுத்த क्वेश्चन பார்க்கலாம். சோ இதுவும் பாத்தீங்க அப்படின்னா நமக்கு ஜிப்மர்லயும் ரிப்பீட் ஆயிருக்கு, ஆல் இந்தியா ப்ரீ மெடிக்கல் டெஸ்ட்லயும் ரிப்பீட் ஆகிருக்கு. சோ பாருங்க, the sp3 hybrid orbital contains, இங்க கவனிங்கடா, sp3 ரெண்டையும் ஆட் பண்ணா என்ன வருது? 4 இல்லையா? அதாவது sp3. அப்போ கவனிங்க, p 3 பங்கு இருக்கு, s ஒரு பங்கு தான், which is 4ல 3 பங்கு வந்து நமக்கு p தான் இருக்கு. ஒரு பங்கு தான் s இருக்கு. அப்போ s உடைய கான்ட்ரிபியூஷன் எவ்வளோ? 1/4 and p ஓடது 3/4. ஸோ 1/4 s கேரக்டர் தான் கரெக்டான ஆன்சர். 1/4 s கேரக்டர் தான் கரெக்டான ஒரு ஆன்சர். ஓகே, எஸ் பாண்டிச்சேரியில் இருக்கக்கூடிய மெடிக்கல் காலேஜ் தான். இப்போ நான் உங்ககிட்ட ஒரு கொஸ்டின் கேட்க போறேன். sp ஆர்பிட்டால்ல s உடைய பர்சன்டேஜ் எவ்வளோ?
P உடைய percentage எவ்வளோ? SP னா நல்லா பாருங்க ஈக்குவலா S equal P equal 50-50%. அப்ப half percentage of S and P character இருக்க போகுது. அடுத்து SP2 னா ரெண்டு பேரையும் ஆட் பண்ணுங்க. It is going to be 3 இல்லையா? 3ல பாத்தீங்க அப்படின்னா 2P ஒரு S. So S வந்து 1/3% இருக்க போகுது. P வந்து நமக்கு 2/3% இருக்க போறாங்க. ஓகேவா? So இப்படிதான் நம்ம வந்து பிரிக்கிறோம். நெக்ஸ்ட் the type of ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு கொஸ்டினும் பார்க்க போறோம். நான் காட்டுறேன் பாரு இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் எவ்வளவு இம்பார்ட்டன்ட்னு. ஒரு கொஸ்டின் நான் உங்கள்கிட்ட காட்டணும்னே நினைச்சேன். என்ன தெரியுமா? ஒரு கொஸ்டின் எத்தனை வாட்டி ரிப்பீட் ஆயிருக்குன்னு இருக்கும் பாரு. எங்க அது? நான் நிறைய கொஸ்டின் கொண்டு வந்திருக்கேன். இதான் இந்த கொஸ்டின் பாருங்களேன். just look at this question. எத்தனை எக்ஸாம்ல ரிப்பீட் பண்ணிருக்காங்க பாருங்க. JEE மெயின்ஸ் ஷிஃப்ட் 1ல, அப்புறமா CGPET 2009ல கேட்ட கொஸ்டின் 22 ஷிஃப்ட் 1ல கேட்டிருக்காங்க. அதே கொஸ்டின் JEE மெயின்ஸ்ல 21ல கேட்டிருக்காங்க. 25th ஜூலை ஷிஃப்ட் 2ல கேட்டிருக்காங்க. கர்நாடகா CETல கேட்டிருக்காங்க. நீட் 2015ல கேட்டிருக்காங்க. ஆனா அந்த எக்ஸாம் கேன்சல் ஆயிடுச்சாம். திரிபுரா JEE 2021ல கேட்டிருக்காங்க. புரியுதா நான் ஏன் டாப் கொஸ்டின்ஸ் அப்படின்னு கொண்டு வந்தேனே? இதுக்கப்புறம் போக போக இந்த மாதிரி நிறைய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் உங்களுக்கு வந்து இருக்கு. ஓகே, ஸோ அதோடைய பிடிஎஃப்பும் நான் உங்களுக்கு தருவேன். சரியா? ஸோ வாங்க நம்ம அடுத்தது போகலாம். முடிச்சிட்டோம். இது இருக்கு. The type of hybridization and the number of lone pairs of electron in XeOF4. நம்ம சால்வ் பண்ண கொஸ்டின் தான்டா. சொல்லுங்க பார்க்கலாம். XeOF4 ரைட். ஸோ இங்கே வேலன்ஸ் எலக்ட்ரான் வந்து 5 எவ்வளோ 8 அண்ட் நமக்கு பாண்ட் பேர் வந்து எவ்வளோ 4 + 1 which is 5. லோன் பேர் எவ்வளோ இருக்கும்? நமக்கு ஒரே ஒரு லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் தான் வந்து இருக்கும். அண்ட் ஸ்டெரிக் நம்பர் வந்து 6. இட் இஸ் sp3d2. ஸோ sp3d2 அண்ட் 1 லோன் பேர். ஏன்னா ஜெனான்ல மொத்தமா 1 2 3 4 5 6 7 8 எலக்ட்ரான்ஸ்ல அந்த 4 ஃப்ளூரின் 4 எலக்ட்ரான் கூட பாண்ட் ஃபார்ம் பண்ணிடும். அண்ட் ஆக்சிஜன் டபுள் பாண்ட் ஃபார்ம் பண்ணிருக்கும். அப்ப ஒரே ஒரு லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் தான் இருக்க போறாங்க. புரிஞ்சுதா? ஓகே, வெரி குட். அடுத்து போலாமா? The planar structure of BF3 can be explained by the fact that BF3 is. So இது பாருங்க, ரெண்டு எக்ஸாம்ல இது வரைக்கும் வந்து நமக்கு ரிப்பீட்டடா வந்து கேட்டிருக்காங்க. ஓகே, BF3 ஸ்ட்ரக்சர் வச்சு கேட்டிருக்காங்கடா. என்ன ஹைபிரிடைசேஷன் BF3க்கு? போரான் ட்ரைஃப்ளூரைடு வந்து என்ன ஸ்ட்ரக்சர்? போரானுடைய வேலன்சி வந்து என்னப்பா? ஹைட்ரஜன், ஹீலியம், லித்தியம், பெரிலியம், போரான் 5 இல்லையா? 2,3 வேலன்ஸ் எலக்ட்ரான் 3. பாண்ட் பேர் வந்து அகைன் இட் இஸ் 3 ஃப்ளூரின் இருக்கு 3. லோன் பேரே இருக்காது 0. ரெண்டு பேரையும் ஆட் பண்ணா ஸ்டெரிக் நம்பர் இஸ் அகைன் 3. ஸ்டெரிக் நம்பர் 3னா இட் இஸ் sp2 ஹைபிரிடைசேஷன். sp2 ஒன்று தான் இருக்கு. ஸோ ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். ஸோ சால்வ் பண்ணீங்களா? how many of you solve this? எத்தனை பேர் சால்வ் பண்ணீங்க? ஓகே, பார்க்கலாம். அடுத்த கொஸ்டின் பாருங்க. The type of hybridization in the 5 carbons from left to right. இந்த மாதிரி கொஸ்டினும் நமக்கு வந்து கேட்கறதுக்கு நிறைய சான்சஸ் வந்து இருக்கு. ஸோ நல்லா கவனிச்சு ஆன்சர் பண்ணுங்க. பார்க்கலாம். பென்ட் 1 ஈன் 4 ஐன். இங்க பாருங்க, இதை நான் எழுத போறேன். பென்ட்னா என்ன? 1 2 3 4 5 5 கார்பன். 1 ஈன் பென்ட். ஃபர்ஸ்ட் கார்பன்ல டபுள் பாண்ட் இருக்கான் 1 ஈன். 4 ஐன் செகண்ட் கார்பன், தேர்ட் கார்பன், ஃபோர்த் கார்பன்ல ட்ரிபிள் பாண்ட் இருக்கான். ஓகே, ஸோ இப்போ இதோட ஹைபிரிடைசேஷன் என்னன்னு கேட்குறாங்க. பார்க்கலாமா? ஸோ இங்கே வாங்க. இந்த கார்பன்ல எனக்கு டபுள் பாண்ட் இருக்கு. அப்போ இந்த கார்பன் வந்து இட் இஸ் sp2 ஹைபிரிடைசேஷன். இந்த கார்பன்ல எனக்கு டபுள் பாண்ட் இருக்கு. அப்போ இது அகைன் sp2 ஹைபிரிடைசேஷன். அடுத்து அப்பயே கேன்சல் ஆயிடுச்சு பார். sp தான் இருக்கு, கேன்சல். sp2 கேன்சல். sp2 sp3 கேன்சல். ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். அப்பயே போட்டுறணும், எல்லாத்தையும் சால்வ் பண்ணவே வேண்டாம். ஓகே, அடுத்து பாருங்க. கார்பன் தான் இருக்கு, அப்போ சிங்கிள் பாண்ட் தான் இருக்கு. இட் இஸ் sp3. ட்ரிபிள் பாண்ட் இருக்கு, அது sp ஹைபிரிடைசேஷன். இங்கேயும் ட்ரிபிள் பாண்ட் இந்த கார்பன் இருக்கு, sp ஹைபிரிடைசேஷன். ஸோ
Option A is the right answer. Option A is the right answer. So, இங்க பாரு pent 1ene இதை நீங்க கரெக்டா இப்படி எழுதிட்டீங்கனாலே ஈஸியா பார்த்த ஸ்பீடுக்கு நீங்க என்ன பண்ணிடலாம் ஆன்சர் வந்து எழுதிடலாம். ஓகே டன். அடுத்த क्वेश्चन பாருங்க. இது நீட் எக்ஸாம்ல அப்படியே ரிப்பீட் ஆன ஒரு क्वेश्चन. நீட் 2019லயும் கேட்டிருக்காங்க, நீட் 2016லயும் கேட்டிருக்காங்க. தோ பாருங்க அதே அப்படியே ரிப்பீட் ஆன ஒரு மேட்ச் த ஃபாலோயிங். சோ எப்படி நீங்க இத மேட்ச் பண்ண போறீங்க? 𝑥𝑒𝑓4 𝑥𝑒𝑓6 𝑥𝑒𝑂𝑓4 𝑥𝑒𝑂3 இவங்களுடைய ஸ்ட்ரக்சர்லாம் நம்ம வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா மேப் பண்ண போறோம். இதுல நம்ம தெரிஞ்ச ஸ்ட்ரக்சர் எதுடா? நம்ம இத்தனை வாட்டி போட்டு பார்த்திருக்கோம். என்னது அது? 𝑥𝑒𝑓4க்கு வந்து ஸ்கொயர் பிளேனார் மேம், அது எனக்கு தெரியும். அவ்வளவுதான். ஏக்கு 4 ஏக்கு 4 என்ன இருக்கு? ஏக்கு 4 எதுவுமே இல்ல. ஸ்கொயர் பிளேனா சொல்லிட்டு மாத்தி கோடு போட்டேன் பாருங்க. ஸ்கொயர் பிளேனார் தானே சொன்னேன், ஆனா ஸ்கொயர் பிரமிடல் போட்டேன் பாருங்க. பிபி பார்த்துட்டு ஏக்கு 2 ஏக்கு 2 ஓகே. ரெண்டு ஆப்ஷன் இருக்கா? அப்ப பிக்கு 3 தான், அவனே மேட்ச் பண்ணிட்டான். பிக்கு டிஸ்டார்டட் ஆக்டாஹெட்ரல் தான். சிடி தான் இப்ப குழப்பமா இருக்கு. 𝑥𝑒𝑂𝑓4 நம்ம சால்வ் பண்ணோமே, 𝑥𝑒𝑂𝑓4 நம்ம சால்வ் பண்ணோமே, ட்ரிக் சொல்லி கொடுத்தேனே, என்ன வந்துச்சு? ஸ்கொயர் பிரமிடல். கரெக்டா? சோ ஸ்கொயர் பிரமிடல் தான் நமக்கு 𝑥𝑒𝑂𝑓4க்கு. அப்ப சிக்கு 4 அப்படின்னா இட் இஸ் சி தான் கரெக்டான ஆன்சர். சி தான் கரெக்டான ஆன்சர். 3 seconds 4 seconds போரும் இந்த क्वेश्चंस எல்லாத்தையும் நம்ம சால்வ் பண்றதுக்கு. ஓகே இப்போ நம்ம திருப்பி ரிப்பீட் ஆகிற क्वेश्चंसக்குலாம் அப்படியே நம்ம மைண்ட்லயே பதிஞ்சிரும். 𝑥𝑒𝑓4க்கு ஸ்கொயர் பிளேனா, 𝑥𝑒𝑂𝑓4க்கு இட் இஸ் ஸ்கொயர் பிரமிடல், இட் இஸ் ஸ்கொயர் பிரமிடல். அடுத்த क्वेश्चन பாரு அதே क्वेश्चन திருப்பி ரிப்பீட் ஆகுது பாரு. வேற ஒரு எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. 𝑥𝑒𝑂𝑓4 உடைய ஸ்ட்ரக்சர் என்னது? ஷேப் என்னது? ஸ்கொயர் பிரமிடல். அவ்வளவுதான். The state of hybrid orbitals of carbon in hybridization ல இருந்து definitely you can expect questions. So என்ன hybridization நீங்க வந்து expect பண்ணலாம்? So பாருங்க CO2 இருக்கா? CO2 CH4 குயிக்கா சொல்லுங்க மேம். CO2 லாம் எனக்கு தெரியாது மேம். CH4 வந்து இது வந்து sp3 தான் மேம், இது ஒன்று தான் மேம் எனக்கு தெரியும் அப்படின்னா தோப்பர் அந்த ஆப்ஷனே 2 தான் இருக்கு. நீ 2 ஆப்ஷனை எலிமினேட் பண்ணிட்ட. வெரி குட். அடுத்து பாருங்க CO3 2- என்ன மேம் CO3லாம் இருக்கு, எது டபுள் பாண்ட் எது ட்ரிபிள் பாண்ட் தெரியல, தெரிஞ்சுக்கோங்க. CO3னா 1 டபுள் பாண்ட், மீதி 2 சிங்கிள் பாண்டடா வந்து இருக்கும். 2- which is 2 நெகட்டிவ் சார்ஜ் நமக்கு வந்து இருக்கு. ஓகே சோ இங்க இருக்கிற கார்பன் வந்து ஆக்சிஜன் கூட நமக்கு வந்து sp2 ஹைபிரிடைசேஷன்ல இருக்கு. okay then it is of course என்னது? இந்த கார்பன் டை ஆக்சைடுல வந்து பாத்தீங்க அப்படின்னா sp ஹைபிரிடைசேஷன்ல இருக்கு, அது sp2. then option C is the right answer. then option C is the right answer. ஓகேவா? புரிஞ்சுதா? done. very good. அடுத்த क्वेश्चन பாருங்க. the hybridization of carbon in CH3- CH3- மைனஸ்னா there is electron, lone pair of electron வந்து இருக்கு. CH4க்கு பதிலா CH3-. என்ன hybridization? அதே CH4 மாதிரியே தான், sp3 hybridization தான். நமக்கு இங்க டபுள் பாண்டோ ட்ரிபிள் பாண்டோலாம் இல்லையா? so sp3 hybridization. the hybridization of carbon in diamond, graphite and ethine is டைமண்ட்ல கிராஃபைட்ல ஈத்தைன்லலாம் என்ன ஹைபிரிடைசேஷன் மேம்? டைமண்ட் கிராஃபைட்லாம் தெரியாது மேம், அது வந்து சாலிட் ஸ்டேட்ல படிச்சோம் மேம், 12th மறந்துட்டோம் மேம். ஈத்தைன் எனக்கு தெரியும் மேம். ஈத்தைன் அப்படிங்கிறது வந்து இட் இஸ் ட்ரிபிள் பாண்ட், அப்ப sp ஹைபிரிடைசேஷன் தான் வரும். நல்ல வேலை இந்த 2 ஆப்ஷனை நம்ம என்ன பண்ணிட்டோம்? எலிமினேட் பண்ணிட்டோம். இப்போ குழப்பம் என்னன்னா டைமண்ட்ல sp3-ஆ கிராஃபைட்ல sp2-ஆ? ஸோ நல்லா புரிஞ்சுக்கோங்க. டைமண்ட் வந்து sp3 அண்ட் கிராஃபைட்ல வந்து sp2. ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். சரியா? ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். அடுத்து which one of the following does not have sp3? எதுகிட்ட வந்து sp3 கிடையாது? யார் வந்து sp3 ஹைபிரிடைசேஷன் கிடையாது? நம்ம சால்வ் பண்ண ஆன்சர் தான். யாரு? CH4 பார்த்தாலே தெரியுது sp3 ஹைபிரிடைசேஷன் தான் அப்படின்னு. 𝑥CF4 வாட்டர், இங்க எல்லாம் நம்ம சால்வ் பண்ண ஒரு காம்பவுண்ட் தான் இல்லையா?
𝑥eF4 என்னது xenonக்கு வேலன்ஸ் எலக்ட்ரான் 8 fluorine bond pair 4 lone pair 2 4 ல 8 ல 4 போயிடுச்சுனா மீதி 4 2 steric number it is 6 அப்போ அது sp3d2 எல்லாமே சிங்கிள் பாண்ட் தானே அதெல்லாம் வேணாம் நீ இவ்ளோலாம் பார்க்கவே பார்க்காத 𝑥eF4 ல எல்லாரும் வந்து பாத்தீங்க அப்படினா சிங்கிள் பாண்ட் தான் ஆனா ஹைபிரிடைசேஷன் கண்டிப்பா எழுதிட்டு அழிச்சிட்டேன் பாரு hybridization sp3d2 அப்ப இதான் கரெக்டான ஆன்சர் அமோனியாலாம் நம்ம சால்வ் பண்ணோம் it is again sp3 அங்க இது வெறும் bent shape இவரும் வந்து sp3 இவரும் sp3 சோ இவங்க மட்டும் தான் sp3d2 ஓகேவா டன் நெக்ஸ்ட் பாருங்க ஜிப்மர்ல கேட்ட ஒரு क्वेश्चन the angular shape of ozone molecule consists of the angular shape of ozone molecule consists of ஓசோன் பாருங்க அந்த ஒரு क्वेश्चनலயே ஆப்ஷன் A எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லிருந்தீங்க இல்லையா ஓசோன் வந்து 3 ஆக்ஸிஜன் இருக்கும் ஒன்னு வந்து நமக்கு டபுள் பாண்ட் and ஒன்னு வந்து சிங்கிள் பாண்டா வந்து எனக்கு இருக்கும் கண்டிப்பா அது வந்து ஒரு பென்ட் ஷேப்ல தான் இருக்கு இது வந்து எனக்கு ஒரு பென்ட் ஷேப்ல தான் வந்து இருக்கு ஓகே சோ என்னன்னா இதுல வந்து எனக்கு one of the ஆக்ஸிஜன் மேல நெகட்டிவ் சார்ஜ் இருக்கு இது மேல பாசிட்டிவ் சார்ஜ் சோ அதனால தான் they are keep exchanging their position அவங்களோட இன்டர்சேஞ்சிங் they are just exchanging their position இந்த டபுள் பாண்ட் கூட எக்ஸ்சேஞ்ச் ஆயிட்டே இருக்கும் சோ ஒரு சிக்மா பாண்ட் ரெண்டு சிக்மா பாண்ட் ஒரு பை பாண்ட் சோ 2 சிக்மா bonds 1 pi bonds is the right answer 2 sigma bonds and 1 pi bonds is the right answer புரிஞ்சுதா ஓகே அடுத்த क्वेश्चन பாருங்க which one of the following the central metal atom does not have sp3 hybridization யார்கிட்ட வந்து sp3 hybridization கிடையாது அப்படினு வந்து கேக்குறாங்க NEET 2010 ல கேட்ட ஒரு क्वेश्चन இவரு sp3 தான் SF4BF4 யாரு SF4 ட்ரை பண்ணி பாப்போமா SF4 சரி வாங்க செகண்ட் ஆப்ஷன் நம்ம ட்ரை பண்ணி பாப்போம் ஏனா மீத்தேன் பார்த்தாலே எனக்கு தெரியுது சல்ஃபர் உடைய வேலன்ஸ் எலக்ட்ரான் எவ்வளவு சல்ஃபர்ல வேலன்ஸ் எலக்ட்ரான் எவ்வளவுப்பா ஃபாஸ்டா 6 வேலன்ஸ் எலக்ட்ரான் இல்லையா சல்ஃபர் உடைய வேலன்சி வந்து 6 ரைட் bond pair 4 lone pair 1 ஏனா 6 ல 4 போயிடுச்சுனா 2 அப்ப lone pair 1 steric number 5 steric number 5 னா sp3d so இதான் நம்மளுடைய கரெக்ட்டான ஆன்சர் புரிஞ்சுதா do you understand yes okay சரி நம்ம வந்து 50 questions முடிச்சிருப்போம் நம்ம என்ன பண்ணலாம் இன்னும் கொஞ்சம் கண்டினியூ பண்ணலாமா இல்ல அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாமா can we continue or can we see it in the next class belongs to PCl5 அப்படினு வந்து கேக்குறாங்க எது வந்து PCl5 ல belong ஆகாது அப்படின ஒரு क्वेश्चन பார்த்தோம் இல்லையா இதுல எது வந்து PCl5 ல belong ஆகும்னு கேக்குறாங்க sp3 ஆம்பா PCl5 க்கு sp3 ஆ கிடையவே கிடையாது sp3d இல்லையா சோ இது தப்பு sp3d தான் கரெக்ட் d2 தப்பு d கரெக்ட் ட்ரைகோனல் பைபிரமிடல் தான் கரெக்ட் ஸ்கொயர் பிளேனா தப்பு ஆப்ஷன் B தான் ஆப்ஷன் B தான் ஓகே ஆப்ஷன் B is the right answer சோ கிளாஸ்ல இருக்க எல்லாரும் லைக் பட்டனை ஸ்மாஷ் பண்ணியாச்சா வெரி குட்ரா அடுத்து பாருங்க molecular shapes of SF4 CF4 ZeF4 and the number of lone pairs on central metal atom respectively நீங்க சால்வ் பண்ண போறீங்க எனக்கு தெரியாது இந்த क्वेश्चन வந்து you are going to solve okay நான் வந்து உங்களுக்கு சொல்லி தரேன் சல்ஃபர்ல வேலன்ஸ் எலக்ட்ரான் வந்து 6 டா சல்ஃபர்ல வேலன்ஸ் எலக்ட்ரான் 6 கார்பன்ல வேலன்ஸ் எலக்ட்ரான் 4 and xenonல வேலன்ஸ் எலக்ட்ரான் வந்து it is 8 இப்போ நீங்க என்ன பண்ணுங்க அப்படினா வேலன்ஸ் எலக்ட்ரான் எழுதிட்டோமா bond pair எழுதுங்க bond pair சல்ஃபருக்கு 4 and bond pair சல்ஃபருக்கு 4 இங்க பாத்தீங்க அப்படினா இங்கேயும் வந்து 4 and xenonக்கு வந்து 4 ஓகே done அடுத்து பாருங்க 6 - 4 2 lone pair வந்து 2 இங்க பாருங்க 2 கிடையாதுடா 1 pairல lone pairல 1 4 - 4 0 8 ல 4 போயிடுச்சுனா 4 அப்ப 2 steric number 5 4 6 ஓகே இப்போ என்ன ஆப்ஷன் அப்படிங்கற ஆப்ஷனை மட்டும் நீங்க வந்து சூஸ் பண்ணி எனக்கு வந்து ஆன்சர்ல சொல்ல போறீங்க ஓகே so with lone pair 102 அப்படின ஆப்ஷன் இருக்கா ஓகே சோ வந்து எனக்கு வந்து இதுல இருக்கக்கூடிய நம்பர் ஆஃப் மாலிகுலர் ஷேப் சேமா இருக்கா டிஃபரண்டா இருக்கா
ஷேப் எல்லாம் எப்படி இருக்கும் டிஃபரெண்டா தான் இருக்கும் செரிக் நம்பர் வேற வேற தான் இருக்கு லோன் பேர் 102 ஆப்ஷன்ல எங்க இருக்கு பாருங்க ஜஸ்ட் நீங்க ட்ரை பண்ணுங்க இந்த ஒரு क्वेश्चन மட்டும் ஓகே சோ நான் வந்து இப்போ கிளாஸ் முடிக்கிறேன் சரியா எவ்ரிபடி எனக்கு சாட்ல இன்னியுடைய செஷன் வந்து எப்படி போச்சு இதே மாதிரி உங்களுக்கு செஷன் ரெகுலரா வேணுமா அப்படிங்கறவங்க எல்லாரும் கமெண்ட் பண்ணுங்க சரியா சோ இன்னைக்கு கிளாஸ் எப்படி போச்சு இதே மாதிரி ரெகுலர் செஷன் வந்து உங்களுக்கு டெய்லி இருந்தா நீட் சூப்பரா கிராக் பண்ணிடலாமா அப்படிங்கறத வந்து எனக்கு ஷேர் பண்ணுங்க சோ நம்ம இதே மாதிரி டாப் 50 क्वेश्चन with lots of tips and tricks வந்து நம்ம பார்க்கலாம் ஓகே சோ all the very best டா பை பை PDF நான் அப்டேட் பண்றேன்